கண்மமும் அந்த திரோதான சக்திக்கு கீழ்ப்பட்டு அதன் வழியே நடப்பன ஆகும். ஆகையால் திரோதான சக்தியின் இலக்கணம் கூறும் முகத்தால் திரோதான சக்தியின் இலக்கணம் கூறும் முகத்தால் இலக்கண இயல் இரண்டாம் சூத்திரமாகிய இது பாச இலக்கணம் கூறுவதாய் இலக்கண இயல்புக்கு ஏற்புடையது ஆகின்றது என்பதை ரொம்ப தெளிவாகவும் மிக மிக ஆழமாகவும் சிவஞான முனிவர் அந்த குறிப்பை அழகாக கொடுக்கின்றார். ஆகவே இது திரோதான சக்தியினுடைய இயல்பு, அது மாயை கண்மங்களோடு தொடர்புடைய தன்மை. அதை ஏன் மலம் என்பதாக சேர்த்தோம் என்பதற்கான காரணம், ஏன் பாச இலக்கணத்திலே திரோதான சக்தி இயல்பு பேசப்படுகின்றது என்பதற்கான பல காரணங்களுக்கான விடைகள் இந்த 4-5 குறிப்புகளிலே உங்களுக்கு கிடைச்சது. இதன் பிறகு சூத்திரத்துக்குள்ளே போகின்ற பொழுது மிக தெளிவாக இந்த சூத்திரமானது நமக்கு அந்த பயனை கொடுக்கும். மேலும் சகசமலத்து உணராது என்று ஆணவமல இலக்கணத்தை அமைக்கின்றார் 4வது நூற்பாவில். அதையும் இங்கு உணரற்பாற்று என்பதாக சகசமலம் என்ற அந்த 4வது நூற்பாவிலே கூறப்பட்ட சகசமலமானது ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலத்தினுடைய தன்மையை 4வது நூற்பாவிலேயே அவர் தெளிவாக அமைத்து காட்டியிருக்கின்றார் என்பதை மிக அற்புதமாக அதை குறிப்பிட்ட இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. இது திரோதான சக்தியினுடைய இயல்பு என்பதாக சொல்லக்கூடிய அந்த இயல்பை காட்டுகின்ற செய்தி. இந்த திரோதான சக்தியினுடைய இயல்பை நாம் காணுவதற்கு முன்னதாக இந்த திரோதான சக்தியினுடைய இயல்பை இந்த மண்ணுலகத்திற்கு மிக தெளிவாகவும் அற்புதமாகவும் இதை எடுத்துக்காட்டி நமக்கு மெய்கண்டாருக்கு ஒரு கொடையாக கொடுத்த ஒரு நிலைதான் மணிவாசக பெருமான் அந்த திரோதான சக்தியினுடைய ஒரு அற்புதமான இயல்பை நமக்கு அதனுடைய தன்மையை காட்டுகின்ற ஒரு இடம்தான் திருவம்பாவையிலே அவர் 14வது திருப்பாடலிலே அந்த திரோதான சக்தியினுடைய இயல்பை மிக அழகாகவும் தெளிவாகவும் அற்புதமாகவும் கொடுத்த அந்த செய்திகளை உள்வாங்கி மெய்கண்ட தேவநாயனார் இந்த திரோதான சக்தியினுடைய இயல்பை இங்கே இந்த சூத்திரங்களிலேயும் வெண்பாக்களிலேயும் பதிவு செய்கிறார். ஆகவே இது மணிவாசக பெருமான் திருவம்பாவையிலே 14வது திருப்பாடலிலே காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழல் ஆட வண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி என்று சொல்லி திரோதான சக்தியினுடைய இயல்பை அது எவ்வாறு ஆணவம் கண்மம் மாயை என்ற 3ஐயும் செலுத்தி இந்த ஆன்மாவை வளர்க்கின்றது என்பதை இந்த 5வது நூற்பா சொல்லுகின்ற செய்தியை ஒரே வரியிலே மணிவாசக பெருமான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம் என்பதாக அமைக்கிறார். இதுதான் இந்த திறம் என்பதுதான் இயல்பு அல்லது இலக்கணம். அதை சொல்லுகின்ற பொழுது இந்த திருப்பாடல்ல ஒரு அழகான ஒரு குறிப்பு கொடுக்கிறார். திரோதான சக்திக்கு 3 நிலைகளிலே அந்த திரோதான சக்தியினுடைய தன்மையை சொல்லுகின்றார். அந்த 3 தன்மைகளைத்தான் இந்த நூற்பாவிலே மெய்கண்ட தேவநாயனார் மிக அழகாக எடுத்து அதை அமைத்து நமக்கும் கொடுக்கின்றார். அதுல இயல்பு, அந்த இயல்பை சொல்லுகின்ற பொழுது முதல் இயல்பு அதனுடைய சோதி திறம் அப்படின்னு சொல்றார். அப்ப சோதி திறம் என்பது அங்கே சோதி என்பதாக அவர் குறிப்பது திரோதான சக்தி ஆகிய திருவருள், அதனுடைய திறம் என்பதாகிய முதல் நிலை. அது சோதியாக இருந்து ஆன்மாவினுடைய அறிவை விளக்குகின்றது என்பதை சோதி திறம் என்றும், இரண்டாவதாக ஆதி திறம் என்பதாக அதை சொல்லி ஆதிசக்தி என்பதுதான் திரோதான சக்தியாக அது விளங்குகின்றது. அப்படி ஆதிசக்தியாக விளங்குகின்ற இந்த திரோதான சக்தியைத்தான் இந்த மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டாக பெருமான்
அந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சக்தியை பிரித்து அமைக்கின்ற பொழுது அதிலே திரோதான சக்தியாக அதை அமைத்து இந்த திறத்தை இந்த உலகத்திற்கு இந்த உயிர்களுக்காக அவன் பிரித்து காட்டினான் என்ற அந்த இரண்டாவது குறிப்பு, அதனுடைய இயல்பு, அந்த சக்தியினுடைய அந்த திரோதான சக்தியினுடைய இரண்டாவது இயல்பு ஆதி திறம், மூன்றாவது அதனுடைய பாதத்திறன். ஆக இந்த மூன்று இயல்புகள் திரோதான சக்தியினுடைய அந்த இயல்புகளை அவர் அங்கே அந்த திறம் என்பதாகிய இலக்கணத்தை கூறும் முகமாக அந்த இலக்கணத்தை தான் 5வது நூற்பாவிலே திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அதனுடைய திறத்தை நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் இங்கே அமைத்து காட்டுகின்றார். ஆகவே பேதித்தலும் நம்மை வளர்த்தலும் எடுத்தலும் என்பதாகிய 3 நிலைகளிலே இந்த திரோதான சக்தி செயல்படுகின்றது. செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இந்த திரோதான சக்தியானது என்ன செய்கின்றது என்பதை நூற்பாவிலே மிக அழகாக சொல்லுகின்றார். அதை மூன்று சொற்களிலே மணிவாசக பெருமான் பேதித்தல், வளர்த்தல், அதன் பிறகு எடுத்தல் என்பதாகிய அந்த 3 நிலைகளிலே திரோதான சக்தி இந்த ஆன்மாவிற்கு கண்மங்கள் என்று சொல்லக்கூடிய கண்மங்களை கூட்டி அந்த ஆன்மாவை பேதித்தது. இந்த மாயை என்று சொல்லக்கூடிய மாயையை இந்த ஆன்மாக்களுக்கோடு கூட்டி இந்த மாயையினாலே இந்த உலகத்திலே நம்மை வளர்க்கின்றது. பிறகு இந்த மாயை கண்மம் என்ற இரண்டையும் கூட்டியதனுடைய காரணம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை நீக்குவதற்கு. ஆகவே அந்த ஆணவமாகிய நோய் நீங்கிய பிறகு இந்த 3ஐயும் அந்த ஆன்மாவிலே இருந்து பிரித்து அதை சுத்தமாக எடுத்து பெருமானுடைய அந்த திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை மிக அழகாக அந்த திரோதான சக்தியினுடைய இயல்பை இந்த 3 சொற்களினாலும் 2 நிலைகளினாலும் சோதி திறமாகவும் ஆதி திறமாகவும் அதை அமைத்து காட்டுகின்றார் மணிவாசக பெருமான் என்பது திரோதான சக்தியினுடைய அந்த இயல்புகளை எல்லாம் நாம் ஒருவாறு அமைத்து கொண்டு 5வது நூற்பாவிற்கு உள்ளே நாம் இப்பொழுது செல்லலாம். விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியார் ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே என்பது 5வது நூற்பா. விளம்பிய உள்ளத்து, இந்த நூற்பாவிலே இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இறைவனுடைய உபகாரத்திலே 2 உபகாரங்கள் பேசப்படுகின்றன. அந்த 2 உபகாரத்திலே ஒன்று காட்டும் உபகாரம், இன்னொன்று காணும் உபகாரம். காட்டும் உபகாரம் என்ற அந்த காட்டும் உபகாரத்தை இங்கே இந்த 5வது நூற்பாவிலே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் இறைவனுடைய அந்த உபகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த உபகாரம் சொல்லுவதன் மூலமாக இதிலே 5வது நூற்பாவிலே காட்டும் உபகாரத்தையும் 11வது நூற்பாவிலே காணும் உபகாரத்தையும், காணும் கண்ணுக்கு காட்டும் புலம்போல் காணா உள்ளத்தை கண்டு காட்டலின் என்பதாகிய அந்த நிலையிலே அந்த உபகாரத்தை காணும் உபகாரத்தை சொல்லுகிறார். அப்படி காட்டும் உபகாரத்தை சொல்லுவது இந்த நூற்பா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விளம்பிய உள்ளத்து என்பதாக சொல்லுகின்ற போது 3ஆம் 4ஆம் நூற்பாக்களில் எடுத்து கூறிய ஆன்மா என்பது விளம்பிய உள்ளம். உள்ளம் என்பது இங்கே ஆன்மா. ஆகவே முந்தைய 3, 4ஆம் நூற்பாக்களிலே இலது என்றலின் உளது, ஐம்புலன் நுகர்தலின் ஆன்மா உள்ளது என்பதாக எல்லாம் அந்த ஆன்மாவுடைய தன்மையை இருப்பை சொல்லி அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று என்பதாக 4வது நூற்பாவிலே சொல்லப்பட்ட ஆன்மா மெய்வாய் கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய 4 பொறிகளை மட்டும் சொல்லி செவியை விட்டார். ஆகவே அது செவியையும் இணைத்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 பொறிகள் அளந்து அறிந்தும் தத்தம் புலன்களை இஃது இன்னது என்று அளவிட்டு நன்கு அறிந்தும் அறியா. அவ்வாறு அறியும் தம்மை செலுத்தும் ஆன்மாவையும் அவை அறிய மாட்டார்.
ஆங்கு அவை போல அதுபோல அந்த ஐம்பொறிகளைப் போலவே தாம் என்று சொல்லக்கூடியது ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களும் தம் உணர்வின் தமி அப்படின்னு பிரிக்கணும். தம் உணர்வின் தமி, தம்முடைய அறிவிற்கு முதலாகிய இறைவனின் அருள் என்று சொல்லக்கூடியது இங்கு திரோதான சக்தியால் அளந்து அறிந்தும் தம் தம் வினை பயன்களை அறிந்து நுகர்ந்தும் அறியா ஆன்மாக்களாகிய நாம் தம்மையும் தம்மை செலுத்தும் திருவருளையும் அறிய மாட்டாது. காந்தம் கண்ட பசாசத்து அவை என்பது காந்தக்கல்லின் முன் செயல்படும் இரும்பு போல இறைவன் முன்னிலையில் ஆன்மாக்கள் தொழிற்படும் என்பது இந்த நூற்பாவினுடைய பதவுரையாக அமைத்து கொண்டும், அதிலே செவி நூற்பாவில் இல்லை, சொல் எச்சம் என்பதாக அந்த இலக்கண குறிப்பு, அதன் வழியாக அது எச்சமாக நிற்பதையும் சேர்த்து கொள்ளுதல். அறிந்து அறியா, அறிந்தும் அறியாது. தனி ஒருமை, தமி என்பது பன்மை. ஆகவே ஒப்பற்ற தலைவன் என்பது இங்கே குறிப்பாக அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இங்கு இறைவனை, அது தமி என்பது இறைவனை சுற்றிற்று. ஆகவே இறைவனுடைய பெயர்களை குறிப்பிடுகின்ற பொழுது மெய்கண்டார் குறிப்பிடுகின்ற அந்த பெயர்களிலேயே மிக அற்புதமான ஒரு பெயர் தமி என்ற பெயர். தமிழ் என்பதாக சொல்லுகின்ற அந்த நமது தமிழுக்கே அந்த சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், 2 பகுதிகளை உடையது தமிழ். ஒன்று தமி, இன்னொன்று ரகரம், எழுத்து பேரு என்பதாக சொல்லக்கூடிய ரகரம். ஆகவே எழுத்து பேரு ரகரம் தமிழுக்கே உரிய சிறப்பு இயல்பு. தமி என்பது இறைவனுடைய அந்த பொது இயல்பு. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இரண்டையும் உடைய அந்த தன்மையை பேசுகின்ற ஒரே சமயம் சைவ சமயம். அந்த தமிழ் நெறி என்பதை காட்டும் முகமாக சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு தலைப்பெரும் தன்மையை காட்டுகின்ற ஒரு மொழி இந்த மொழி. இறைவனுடைய அனுபவத்தை விளக்குகின்ற மொழி என்பதனாலே 2 பகுதியாக அது நிற்கின்றது. தமிழ் என்பது ஒன்று தமி, இன்னொன்று இழ். ஆகவே தமி என்பது சிவனுக்கே உரிய தனிப்பெயர், சிவத்திற்கே உரிய இலக்கணத்திற்குரிய பெயர் என்பதனாலே தமி என்பது இறைவனை குறிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெயர் என்பதை இந்த 5வது நூற்பாவிலே அமைத்துக் கொள்ளுதல். பசாசம் என்பது இரும்பு, அருளானது திரோதான சக்தி. அச்சக்தியால் தான் மும்மலங்கள் தொழிற்படும் என்பதை நாம் முன்னமையே சிந்தித்தோம். ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை ஏற்ற ஏவும் தூயவன் தனது ஓர் சக்தி திரோதான கரியது என்று சிவஞான சித்தியாரும் குறிப்பிடுகின்ற அந்த செய்தியையும், மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய கருவிகள் ஆன்மாவின் துணையால் ஐம்புலன்களை அறிகின்றன. அவ்வாறு அறிந்தாலும் அறிகின்ற தம்மையும் தம்மை அறிய செய்கின்ற ஆன்மாவையும் ஐம்பொறிகள் அறிவது இல்லை. ஆக ஐம்பொறிகள் எப்படி நிற்கிறதோ, ஐம்பொறிகள் நிலை எப்படியோ அது போலத்தான் ஆன்மாவினுடைய நிலையும். எது போலன்னா, ஐம்பொறிகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கண் என்பது ஒரு பொருளை பார்த்தும், செவி என்பது ஒன்றை கேட்டும் அது அமைகின்ற பொழுது, அந்தந்த கருவிகள் அவையவற்றை அது உணர்கின்ற பொழுது, அந்த கருவிகளுடைய இயல்பு என்ன என்பதாக சொன்னால், ஆன்மாவின் வழியாகத்தான் கருவிகள் இயங்குகின்றன என்பதை உணர்ந்து அந்த கருவிகள் செயற்படாது. அந்தந்த கருவிகள் அதனுடைய செயல்களை அது ஆன்மா இருந்தால் மட்டும்தான், ஆன்மாவினுடைய அந்த தொடர்பு இருந்தால் மட்டும்தான் கருவிகள் தந்தம் செயல்களை செய்யும். அதுபோலத்தான் கருவிகள் எப்படியோ, ஐம்பொறிகள் எப்படியோ அதுபோலத்தான் ஆன்மா என்று அதற்கு 2 நிலைகளிலே ஆன்மா ஒரு பக்கம் நிறுத்துகின்றார், கருவியை ஒரு பக்கம் நிறுத்துகின்றார். இந்த 5 கருவிகள் எப்படி, இவைகளெல்லாம் தானாக உணர்கின்றன அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. அந்தந்த கருவிகள் அத்தனையும் உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவின் வழியாகத்தான் உணர்கின்றது. செவி கேட்பது ஆன்மாவின் வழியாக, கண் பார்ப்பது ஆன்மா என்று ஆன்மாதான் பார்க்கிறது, ஆன்மாதான் கேட்கிறது, ஆன்மாதான் சுவைக்கிறது, ஆன்மாதான் நுகருகின்றது. ஆனால் அந்தந்த கருவிகளும் அவைகளின் தம்மையும் அறிவது இல்லை, அறிகின்ற பொருளாக நிற்கின்ற ஆன்மாவையும் அறிவது இல்லை. அதுபோல
அவ்வாறு அறிந்தாலும் அறிகின்ற தன்மையும் தம்மை அறியச் செய்கின்ற ஆன்மாவையும் ஐம்பொறிகள் அறிவது இல்லை. அவற்றை போல ஆன்மாவும் இந்த கருவி போலத்தான். ஆன்மாவும் திருவருள் துணையால் அனைத்தையும் செய்து அவற்றின் பயன்களை அது நுகர்கின்றது. அவ்வாறு இயக்கும் இறைவனின் திருவருளையும் அது அறிவது இல்லை. திருவருள் இயக்க இயங்கும் ஆன்மாவின் இயல்பு என்ன என்பதாக சொன்னால், காந்தத்தின் முன்னின்ற இரும்பு இயங்குவது போல ஆகும். ஆக இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மா இயங்க வேண்டும்னா, ஆன்மாவினுடைய இயக்கம் எதனால் நிகழ்கின்றதுன்னா, இறைவனுடைய அந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியானது இயங்குகின்ற பொழுதுதான் இந்த ஆன்மா இயங்கும். ஆன்மா இயங்கினால்தான் பொறிகள் என்று சொல்லக்கூடிய பொறிகளினுடைய அந்த இயக்கம் நிகழும். ஆகவே இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று தன்னை இயக்குகின்ற, தனக்கு வலிமை கொடுக்கின்ற அந்த திருவருளை அது எவ்வாறு உணர்ந்து கொள்ளவில்லை என்பதாக சொன்னால், எப்படி பொறிபுலன்கள் எல்லாம் ஆன்மாவின் வழியாக அது அறிந்தும் ஆன்மாவை உணர்ந்து கொள்ளுதல் இல்லையோ, அதுபோல ஆன்மாவானது திருவருளின் வழியாக நாம் இவற்றை எல்லாம் உணர்கின்றோம் என்பதை இந்த ஆன்மா உணர்ந்து கொள்ளவில்லை. அது எவ்வாறு இந்த உணர்வு இந்த ஆன்மாவிற்கு திருவருள் கொடுக்கிறது என்பதாக சொன்னால், ஒரு காந்தத்தின் முன்னே வைக்கப்பட்ட இரும்பு எப்படியோ அதுபோல காந்தமாகிய சிவத்தினுடைய திருவருளுக்கு முன்னே வைக்கப்பட்ட இரும்பு போல இந்த ஆன்மா என்பதைத்தான் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. அப்ப காந்தம் என்பது இரும்பை எவ்வாறு அதனுடைய இழுத்தல் என்று சொல்லக்கூடிய, ஈர்த்தல் என்று சொல்லக்கூடிய விசையை அதன் மேலே செலுத்துகின்றதோ, அதுபோல ஆன்மாவின் மீது காந்தமாகிய சிவம் அதனுடைய திரோதானமாகிய அருளை கொண்டு அந்த ஆன்மாவை செலுத்துகின்றது. அந்த சன்னதியிலே அது நிற்பதினாலே ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை அந்த திரோதான சக்தி காந்தம் எப்படி இரும்பை இழுத்து அதனுடைய சந்நிதியிலே நிறுத்துகின்றதோ, அதுபோல ஆன்மாவை இந்த திரோதான சக்தியின் வழியாக சிவம் செலுத்துகின்றது என்பதை, திருவருள் இயக்க இயங்கும் ஆன்மாவின் இயல்பு காந்தத்தின் முன்னின்ற இரும்பு இயங்குவது போல ஆகும். அவ்வாறு இயக்க இயங்கினும் ஆன்மாவை இறைவன் செயல்படுத்தும் போது வேறுபாடு அடைய மாட்டான் என்பதற்காகத்தான் காந்தத்தையும் இரும்பையும் சொல்றேன். காந்தம் எவ்வளவுதான் இழு இழு என்று இரும்பை இழுத்தாலும் காந்தம் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறுறது கிடையாது. ஆகவே அந்த காந்தம் தன் மாறாத தன்மை உடையது போல சிவம் மாறாத தன்மை உடையது என்பதை அமைத்து காட்டுகின்றார். ஒரே நிமிஷம். ஆகவே இறைவனுடைய அந்த திருவருள் ஆகிய அந்த திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அதனுடைய சந்நிதியிலே இந்த காந்தம் இரும்பை தன்பால் இழுப்பினும் வேறுபாடு அடையாததை போல இறைவனும் வேறுபாடு அடைய மாட்டான் என்பதையும் இந்த காந்தம் இரும்பு என்ற அந்த இரண்டின் மூலமாகவும் அந்த திரோதான சக்தி செயல்பாட்டு முறையையும், அதனால் இறைவனுக்கு எந்த விதமான வேறுபாடும் நிகழாது. எதுபோல காந்தம் இரும்பை எவ்வளவுதான் இழுத்தாலும் காந்தத்தினுடைய அந்த தன்மை மாறுபடாதது போல ஆத்மாவினுடைய அந்த மாயை கர்மங்களை செலுத்துகின்ற பொழுது இறைவனுக்கு அல்லது திருவருளுக்கு எந்த விதமான அந்த மாறுபாடும் நிகழாது என்பதை காட்டுவதற்காகத்தான் காந்தத்தையும் இரும்பையும் என்ற அந்த இரண்டையும் வைத்து அந்த உதாரணத்தை இங்கே மெய்கண்டார் அருளி செய்தார் என்பது மிகச் சிறப்பு. 5ஆம் நூற்பா 2 கூறுகளை உடையது. முதல் கூறு மேற்கோள், இன்று ஐயுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்ற ஐயுணர்வுகள் என்பது ஆன்மாவின் அறிவு நிகழ்வதற்கு காரணமாகிய ஐம்பொறிகள் ஆன்மாவின் துணை கொண்டே உலகப் பொருள்களை நுகரும். ஐ உணர்வு என்பது ஐம்பொறிகளின் அறிவு நிகழ்வுகள். இது மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பொறிகளினுடைய அறிவு நிகழ்வுகள். இதற்கு ஏது அவற்றினால் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா ஆகலின். அப்ப ஆன்மாவின் வழியாகத்தான் இந்த பொறிபுலன்கள் செயல்படுகின்றது என்பதற்கு அதற்கு ஏது, அதற்கு காரணம் சொல்லணும். இப்ப அதை நிறுவுவது எப்படின்னு சொன்னா, ஆன்மா எந்த
புலனில பொருந்துகின்றதோ, எந்த அந்த ஐயுணர்வுகளிலே இந்த ஆன்மா பொருந்தினால்தான் அது விடையிக்கும். கண் பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால் ஆன்மா கண்ணிலே பொருந்தினால்தான் அந்த ஆன்ம அறிவு கண்ணிலே பொருந்தணும். செவியிலே ஒரு ஒலி கேட்கணும்னு சொன்னா ஆன்மா செவியில பொருந்தணும். ஒரு சுவை தெரியணும்னு சொன்னா ஆன்மாவானது அந்த சுவை என்ற அந்த நாக்கு என்ற அந்த புலனோடு சேரணும். சுவையில எதெல்லாம் இந்த ஆன்மா சேர்ந்தால் மட்டும்தான் அது அதனுடைய அந்த இன்பத்தை அது அனுபவிக்க முடியும். அதுபோல இறைவனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய அந்த திருவருளானது ஆன்மாவிலே அது செலுத்தினால் மட்டும்தான் ஆன்மாவானது இயங்கும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று இரண்டும் காம்ப்ளிமெண்ட். அப்ப ஆன்மாவானது ஒரு கண் என்ற ஒன்று பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வையினுடைய தன்மை இருந்தாலும், நாக்கு என்பது சுவை என்ற சுவைக்கின்ற தன்மை இந்த நாக்குக்கு இருந்தாலும், ஆன்மா ஒன்றித்தால் மட்டும்தான் சுவை தெரியும். மிக மிக ஆழ்ந்த சிந்தனையிலே அல்லது மிகப்பெரிய ஒரு துன்பத்திலே என்ன செய்ய போகின்றோம், இனி என்ன நடக்க போகின்றது என்பதாகிய நிற்கின்ற நிலையிலே பாதாம் அல்வாவை கொண்டு வந்து முன்னாடி வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அந்த பாதாம் அல்வா இனிக்காது. அந்த பாதாம் அல்வாவினுடைய இனிப்பு தன்மையும் மாறல, சுவை என்று சொல்லக்கூடிய புலனினுடைய இந்த நாக்கு என்று சொல்லக்கூடிய அதுவும் மாறல. ஆனாலும் இத ஏன் அந்த அனுபவத்தை நிகழவில்லை என்பதாக சொன்னால் ஆன்மா அதுல பொருந்தல. அப்ப ஆன்மா பொருந்தினால் மட்டும்தான் ஆன்மாவின் அந்த புலன்கள் விடைக்கும். அதுதானே ஐயுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்பது நிறுவப்பட்டது என்ற ஏதுவினால். அவற்றினால் ஆன்மா ஒற்றித்து காணின், ஒற்றித்து என்பது மிக முக்கியம். ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா ஆகலின், ஒன்றையும் அது அறிய மாட்டாது. மெய்வாய் கண்மூக்கு செவியாகிய ஐம்பொறிகளுடன் ஆன்மா ஒன்றி நின்று அறிந்தால் மட்டுமே பொறிகள் உலகப் பொருள்களை அறியும், இல்லாவிட்டால் அறிய மாட்டார். எடுத்துக்காட்டு வெண்பா 30. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப, ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம், ஐம்பொறியின் காணாதேல் காணாது, காணும் உள்ளம் காணாதேல் காணாக்கண் கேளா செவி. உளம் என்பது ஆன்மா. ஐம்பொறியை ஆண்டு, ஐம்பொறிகளையும் அவற்றுக்குரிய புலன்களின் மேல் செல்லுமாறு ஏவி அங்கு அரசாய் புருவ நடுவாகிய இலாடத்தானத்தில் அரசாட்சிக்குரிய மண்டபத்தில் வீற்றிருந்து ஏவலாளர்களை அவரவர்க்குரிய பணிகளில் ஏவி விடும் மன்னனை போல நிற்ப இருத்தலால் ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். அவ்வாறு ஏவப்பெற்ற ஐம்பொறிகள் தம்மை செலுத்தும் ஆன்மாவை அறிய மாட்டார். ஐம்பொறியில் காணாதேல் ஆன்மா ஐம்பொறிகள் வழியாக அறியாதாயின் காணாது, ஒன்றையும் அறியாது. காணும் உளம் காணாதேல் அறியும் தன்மையுள்ள ஆன்மா பொறிகளுடன் ஒற்றித்து நின்று அறியாது ஆயின் கண் காணா செவி கேளா. ஆக கண்கள் காண மாட்டார், செவிகள் கேட்க மாட்டார். ஆன்மாவும் பொறிகளும் ஒன்று மற்றொன்றை இன்றியமையாதன என்பது புலனாகின்றது. அரசாய் அரசு போல கண் செவி சாதி ஒருமை பன்மையை சுட்டின. பொறிபுலன் கரணமெல்லாம் பூடனால் அறிந்து ஆன்மாவை அறிதரா. அவையே போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவன் தன்னாலே அறிந்திடும் சிவனை காணா. அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்தும் அறிவித்தும் நிற்பன் என்று சிவஞான சித்தியாரிலே அற்புதமாக காட்டுகிறார். தாமரையில் உள்ள தண்ணீர் போல உயிர் பற்றின்றி நிற்கும். அவ்வாறு நிற்கும் உயிரின் முன்னிலையில் புத்தி தத்துவமே 5 அவத்தைப்படும். உயிரே 5 அவத்தைப்படும் என்பது பொருந்தாது என்பது சாங்கியம் கூறும் தடை. அரசன் தன்னுடைய அத்தாணி மண்டபத்தில் விட்டிருந்து தன் கீழ் உள்ளவர்களை அந்தந்த பணிக்கு ஏவுவான்.
உயிரும் புருவ நடுவில் நின்று மெய் வாய் கண் முதலிய பொறிகளை அந்தந்த புலனுக்கு அனுப்பும். அரசனால் அனுப்பப்பட்ட ஏவலர்கள் தமக்குரிய செயல்களை மட்டும் செய்வர், அதற்கு மேல் செல்ல மாட்டார்கள். ஆகவே கண்ணுக்குன்னு சொன்னா கண் பார்வையைத்தான் செய்யுமே தவிர கண்ணு செவியினுடைய வேலையை செய்யாது. செவிக்கு வேலை கேட்கறது, நாக்குக்கு வேலை சுவைக்கிறது. ஒரு புலன் அந்தந்த வேலைக்கு அதைத்தான் செய்யுமே தவிர அது ஒன்று மற்றொன்றை செய்யாது. அரசனால் அனுப்பப்பட்ட ஏவலர்கள் போல தமக்குரிய செயல்களை மட்டும் செய்வர், அதற்கு மேல் செல்ல மாட்டார்கள். உயிரால் செயல்படும் ஐம்பொறிகளும் தமக்குரிய புலன்களை மட்டும் நுகரும். ஐம்பொறிகளோடும் உயிர் ஒற்றுமைப்பட்டு நின்று அறிதலான் உயிரினாலே ஐம்பொறிகள் தொழிற்படுகின்றன. ஐம்பொறிகள் தாமே செயல்படா. பொறிகளைப் போல அந்த கரணங்களும் அறிவற்றன. ஆதலால் புத்தியே தனியாக செயல்படாது, அவத்தைப்படாது, உயிரே ஐந்து அவத்தைப்படும் என்று சாங்கியத்தினுடைய கொள்கை. புத்தி தத்துவம் என்கின்ற அந்த புத்தி தத்துவம் தான் ஐந்து அவத்தைப்படுகின்றது என்று, அதாவது சாக்கிர சொப்பனம் உறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து அவத்தைகளை சொன்னோம் அல்லவா, அதை புத்தி என்ற தத்துவம் தான் அனுபவிக்கிறது என்பது சாக்கியம். ஆகவே புத்தி என்பது தத்துவமே தவிர அறிவு இல்லாதது. அனுபவிப்பது சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய இவைகளையெல்லாம் அனுபவிப்பது உயிரே என்பதை இந்த வெண்பாவினால் எடுத்து காட்டினார். இரண்டாவது கூறு இந்த சூத்திரத்திற்கு, இனி இதுவும் தமது முதலாலே உணரும். என இதுவும் என்பது இந்த ஆன்மாவும் தமது முதலாலே உணரும். இப்பொழுது இந்த ஆன்மாவும் தம்முடைய முதல்வன் திருவருளாலே உணரும் என்பதாகும். ஐம்பொறிகள் தமக்கு ஒரு முதலை உடையவாதல் போல ஆன்மாவும் தனக்கு ஒரு முதலை உடையது என்பது. எப்படி ஐம்பொறிகளுக்கு அரசன் ஆன்மாவோ, ஆன்மாவிற்கு அரசன் முதலாக விளங்குவது சிவம். இதுதான் இதுல இந்த இரண்டாவது கூறுல சொல்றார். இவ்வான்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான். ஆகவே ஆன்மாவுக்கு என்ன குறை என்பதாக சொன்னால், தன்னை செலுத்துகின்ற முதல்வனை இந்த ஆன்மா உணராததே இதற்கு குறை. இந்த குறை பெரிய குறை. ஆன்மாவால் பொருள்களை அறியும் ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்தும் ஆன்மாவையும் அறியா. அதுபோல இறைவனால் பொருள்களை அறியும் ஆன்மாக்கள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்தும் இறைவனையும் அறியா. எடுத்துக்காட்டு வெண்பா 31. மண்ணு சிவன் சந்நிதியின் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை இன்று. மண்ணு சிவன் பேரின்பத்திற்கு காரணமாய் நிலை பெற்ற இறைவனின் சந்நிதியில் உலகம் சேடித்தது. அவனுடைய முன்னிலையில் தான் சித்தும் சடமும் ஆகிய உலகங்கள் செயல்படுகின்றன. என்னும் மறையின் என்று கூறுகின்ற வேதத்தின் இயல் மறந்தாய், பொருளையும் அறியாமல் மறந்து பிணங்குகின்ற பேதாய் உளம் ஆன்மா சொன்ன சிவன் முற்றுணர்வினன் என்று கூறப்பெறுகின்ற இறைவன் கண்ணா தனக்கு கண்களாக நிற்கின்ற வினையால் தாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப கண்டறிந்து நிற்கும், உணர்ந்து நிற்கும் கான் இவற்றின் வேறுபாட்டினை அறிவாயாக. சிவன் என்பது மங்கள வடிவினனான சிவன் அசத்தை எண்ணான். அசத்தாகிய உலகப் பொருட்களை அனுபவிக்க மாட்டான். இன்று அசத்தாகிய உலகம் இறைவன் முன்பு வேறாக விளங்கி தோன்றல் இல்லை என்பது, இன்று என்பது இல்லை என்று பொருள். ஆகவே இதனுள் சிவன் என்றது மண்ணு சிவன் என்புழி பேரின்பத்திற்கு காரணம் என்னும் பொருட்டாய் தனது சந்நிதிக்கண் உலகை சேட்டிப்பதற்குரிய இயல்பு உணர நின்றது. சொன்ன சிவன் என்புழி முற்றுணர்வினன் என்னும் பொருட்டாய் காட்டு அதற்குரிய இயல்பு உணர நின்றது. என்னான் சிவன் என்புழித்தாய தன்மையன் என்னும் என்புழித்தாய தன்மையன் என்னும் பொருட்டாய் அசத்தை எண்ணாமைக்குரிய இயல்பு உணர நின்றது. ஆதலால்
கூறியது கூறலின்மை என்று உணர்க என்று சிவஞான முனிவர் ரொம்ப அற்புதமா ஒரு சொல்றார். 3 சொன்னார். மண்ணு சிவன், சொன்ன சிவன், எண்ணான் சிவன் என்ற இந்த 3 அந்த சிவனுக்கும் 3 பொருள்கள் உண்டு என்பதை காட்டுகின்றார் சிவஞான முனிவர். ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு. மண்ணு சிவன் பேரின்பத்திற்கு என்று சொல்லக்கூடிய அதற்கு காரணமாக நிற்பது, பேரின்பத்தை வழங்குகின்ற ஒன்று இந்த சிவம் என்பதை விளக்குவது மண்ணு சிவன். சொன்ன சிவன் என்பது அவன் முற்று உணர்வினன் என்பதை காட்டும் முகமாக அவனுடைய அறிவு, அவனுடைய உணர்வு முற்று உணர்வு என்று சொல்லக்கூடிய அவன் முற்றுணர்வினன் என்ற அந்த இலக்கணம், அவனுக்குரிய தனிச்சிறப்பு இலக்கணத்தை காட்டுவது சொன்ன சிவன் என்ற சொல். எண்ணான் சிவன் என்பது இறைவனுடைய அந்த நிலை. இந்த அசத்தை என்று சொல்லக்கூடிய அசத்தாகி இந்த உலகத்தை அனுபவிப்பது ஆன்மா மட்டும்தானே தவிர இறைவன் அசத்தை அறிய மாட்டான் என்பதை அணிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசத்து எண்ணாமைக்குரிய இயல்பு, அதுதான் அந்த எண்ணான் சிவன் என்ற நிலை. ஆகவே இந்த 3ஐயும் குறித்து நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மண்ணு சிவன், சொன்ன சிவன், எண்ணான் சிவன். சந்நிதி முன்னிலை என்பது பொருள் சேட்டித்தல், தொழிற்படுதல். இறைவன் தன் சந்நிதிக்கண் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய் என்பது சிவஞான சித்தியார். புத்தி முதலிய கருவிகள் அறிவற்றன, ஆதலால் அறிவுடைய உயிரின் துணை அவற்றிற்கு தேவைப்பட்டது. ஆதலால் உயிர் அறிவுடையது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அவ்வாறு அறிவுடைய உயிர்க்கு இறைவனின் துணை வேண்டப்படும் என்றால் உயிர்க்கு துணை செய்யும் இறைவனுக்கு பிரிதொரு துணை தேவைப்படும். இவ்வாறே கொண்டால் வரம்பின்றி செல்லும் குற்றத்திற்கு காரணமாகும் என்பர் ஈஸ்வர அவிகாரவாதிகள். ஈஸ்வர அவிகாரவாதிகள் அவர்களுடைய கொள்கையை மறுத்தது இந்த வெண்பா. அவர்களுடைய கொள்கை உயிர் அறிவுடையது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறு அறிவுடைய உயிருக்கு இறைவனுடைய துணை தேவையில்லை. உயிர்தான் அறிகின்றதே தவிர இறைவன் எதற்கு அதற்கு துணை தேவை என்பதாக அவர்கள் ஒரு கொள்கையை வைத்து, அப்ப இறைவன் தான் துணை செய்கின்றான் இந்த உயிர் அறிவதற்குன்னு சொன்னா இறைவனுக்கு யார் உணர்த்துகின்றார்கள், அவனுக்கு ஒரு துணை தேவை, அந்த துணைக்கு இன்னொரு துணை தேவை. இப்படி அந்த துணைக்கு துணை, துணைக்கு துணை, துணைக்கு துணை என்று வரம்பின்றி ஓடுவதாக அமையும். அதனால துணையே அவசியம் இல்லை என்பதாக சொல்லுவது ஈஸ்வர அவிகாரவாதிகள் கொள்கை. அது தவறு என்பதை ஐம்பொறிகள் அறிவற்றன, உயிர் அறிவுடையது. இவ்வாறு வேற்றுமை இருந்தாலும் உயிர் தன்னையும் தனக்கு துணையாக இருக்கும் திருவருளையும் அறியாது. பொறிகள் தம்மையும் தம்மை செலுத்தும் உயிரையும் அறிய மாட்டார். உயிரும் அதுபோல தன்னையும் தன்னை செலுத்தும் திருவருளையும் அறிவது இல்லை. பொறிகளுக்கு உயிர் இன்றியமையாதது போல உயிருக்கு இறைவன் திருவருள் இன்றியமையாதது. பொறிகள் உணர்வன உயிர்க்காகவே ஆகும். உயிர் உணர்வது தன் பொருட்டே ஆகும். இறைவன் உயிர்க்கு உதவுவதும் கருணையால் அன்றி தன் பொருட்டு அன்று. அனைத்து உயிர்க்கும் தான் முதல்வனாக உள்ளது அன்றி தனக்கு ஒரு முதல்வன் இல்லாதவன் இறைவன். ஆகவே இறைவன் நமக்கு உணர்த்துகின்றான் சொன்னால் இறைவனுக்கு உணர்த்துறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. அவன் எண்ணான் சிவன், அவன் சொன்ன சிவன், அவன் மண்ணு சிவன். ஆதலால் உயிர்க்கு இறைவன் திருவருள் வேண்டப்படுவது போல இறைவனுக்கு பிறர் துணை தேவையில்லை என்பதை ஈஸ்வர அவிகாரவாதிகளுடைய கொள்கையை நிறுவும் முகமாக அமைத்துள்ளார்கள். எடுத்துக்காட்டு வெண்பா 2. வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மெய் போல மெய்யவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை காண். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி சூரியன் ஒளியில் அடங்கி விளங்காது, சூரியனின் வேறாக விளங்கி நில்லாமல் வெய்யோனை ஆகாத அந்த சூரியனே ஆகாமல் மீன் போல விண்மீன் போல கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை
கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் தொட்டும் உணர்கின்ற ஐம்புலன்களை மெய்யவனின் கண்டு மெய்ப்பொருளாகிய முதல்வனால் ஆன்மா உணர்ந்து உடனாய் மண்ணுதலை வேறாதலும் ஒன்றாதலும் இல்லாமல் அவனுடன் உடனாக நிலை பெறுதலை கான் அறிவாயார். விண்மீன்கள் சூரியன் ஒளியில் ஒடுங்கி சூரியனோடு ஒன்றாதலும் வேறாதலும் இல்லாமல் உடனாக நின்று ஒளி பெறுவதை போல மெய்ப்பொருளாகிய இறைவன் அருளால் ஐம்புலன்களையும் நுகரும் ஆன்மா ஒன்றாதலும் வேறாதலும் இல்லாமல் இறைவனுடன் உடனாய் நிற்கும் என்பது கருத்தாகும். ஆகவே இறைவனோடு ஒன்றாக எப்படி இருக்குதுன்னா, வெய்யோன் ஒளியாகிய சூரிய ஒளியிலே விண்மீனுடைய ஒளி எவ்வாறு அடங்கி நிற்கிறதோ அதுபோல ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மா சிவத்தோடு ஒடுங்கி அது நின்று உடனாய் நின்று கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறிவது உடனாய் நிற்பதினாலே இது நிகழ்கிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர் துற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்ற காமத்துப்பால் திருக்குறள் தொடரை மெய்ப்பொருளுக்கு கொண்டு சேர்த்து மெய்கண்டாரின் மேன்மை திறமாகும் என்பது இது மெய்கண்டாரினுடைய தனிப்பெரும் சிறப்பு. காமத்துப்பால்ல சொன்ன அந்த செய்தியை கொண்டு வந்து பேரின்ப நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மா எவ்வாறு உணர்கின்றது என்பதற்கு அதை அந்த பொருளை வைத்து அதற்கு உதாரணமா வைத்து அந்த வெண்பாவிலே காட்டுகின்றார் என்பதாக சொன்னால் மெய்ஞான மெய்கண்டா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை வணங்குகின்ற அந்த முறை. இறைவன் ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்குவதற்கு ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் ஆகியவற்றை கூட்டுவித்தான். அவ்வாறு கூடினாலும் ஆன்மாவுக்கு அறிவு உடனே ஏற்படாது. திருவருள் உணர்த்தல் வேண்டும். அத்திருவருளே சக்தி எனப்பெறும். 2ஆம் நூற்பாவின் அச்சக்தியை ஆணை என்று கூறி போந்தார். அச்சக்தி ஞாயிறின் மொழி போன்றது என்று இங்கு குறிப்பிடுகின்றார் என்பது முக்கியமான செய்தி. 3வது எடுத்துக்காட்டு வென்பார், அருள் உண்டாம் ஈசற்கு அது சக்தி என்று. அருளும் அவனன்றி இல்லை. அருள் இன்று அவனன்றே இல்லை. அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவிபோல் நிற்கும் அரண் ஏய்ந்து. அருள் ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் என்ற இரக்கம் ஈசருக்கு அன்றே உண்டாம். இறைவனுக்கு அனாதியே உள்ளது. இதுதான் இறைவனுடைய இச்சை. அதுதான் அவனுடைய கருணை. அந்த பரங்கருணை, அந்த கருணைக்குத்தான் அருள் என்று பெயர். அது சக்தி. அந்த இரக்கம்தான் சக்தியாகும். அருளும் அவனன்றி இல்லை. அருளும் அவனும் குணமும் குணியுமாக நிற்கின்ற தாதான்மிய சம்பந்தம் ஆதலின் இறைவனின்றி தனியாக இல்லை. அருள் இன்று அவன் இல்லை. அருள் இல்லாமல் அவனும் தனியாக நிற்றல் இல்லை. கண்ணார் கண்ணுக்கு திருவருளால் ஞானக்கண் பெற்றவர்களின் அறிவிற்கு அவன் அரண் இரவி போல் ஏய்ந்து நிற்கும். இறைவன் சூரியன் தன் ஒளியுடன் பிரிப்பின்றி ஏய்ந்து நிற்றல் போல தன் அருட்சக்தியுடன் வேற்றுமை இல்லாமல் தாதான்மியமாய் ஏய்ந்து நிற்பான். தாதான்மியம் பொருளால் ஒன்றே ஆகி வேறாதற்கு உரிமை உடைமை. அருளது சக்தியாகும் அரண்டனுக்கு அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. அந்த சிவமின்றி சக்தி இல்லை என்பது சிவஞான சித்தியார். ஆகவே இறைவன் திருவருள் என்பது மறைப்பாற்றலையே குறிக்கும். உயிர் மலக்குற்றங்களை நீக்குதல் பொருட்டு உலகியல் அனுபவத்தில் தலைப்படும் போது அவற்றால் உண்டாகும் நன்மை தீமைகளை அறிய வேண்டிய நிலை உண்டானால் உயிர் உலகியல் அனுபவத்தில் தலைப்படாது. ஆதலால் அத்தகைய நன்மை தீமைகளை உயிர் அறியாதவாறு மறைத்தலால் திரோதான சக்தி எனப்பட்டது. இதை குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. உயிருக்கு தலைப்படுகின்ற போது, செயலை செய்கின்ற பொழுது, தலைப்படுகின்ற பொழுது, முயற்சி செய்கின்ற போது இதனால விளைகின்ற பயன் நன்மையா வருமா தீமையா வருமான்னு அவுட்கம் தெரியாது. இதுல நன்மை வரும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உள்ள நுழையுமே தவிர தீமை வரும்னு சொல்லி அந்த உயிருக்கு தீமை வரும்னா உள்ள நுழையாது. தீமை வரும் தீமையையும் நன்மையாகவே கருதுதல் வேண்டும். ஏன்னா உயிர் பக்குவம் அடையணும்னு சொன்னா நன்மை தீமை இந்த ரெண்டினாலும் இந்த உயிர் வாட்ட பெறுதல் வேண்டும். அப்படி வாட்டி வாட்டி இந்த உயிரை வாட்டுகின்ற பொழுதுதான் அதற்கு அதன் மேல் வெறுப்பு உண்டாகும். இப்பொழுது விருப்பு மட்டுமே உடையது இந்த உலகப் பொருள்கள். உலகப் பொருள் மேல விருப்பு உடைய இந்த உயிருக்கு அது எவ்வாறு வெறுப்பினை அதற்கு உண்டாக்குவது? அது தானாகவே உள்ளே நுழைந்து
தானாகவே அனுபவிக்கின்ற பொழுது அதனால் வருகின்ற நன்மை இது, தீமை இது என்பதாக உணர்ந்து, இப்படி உணர்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் உயிர் பக்குவம் பெறும். பக்குவம் அடைந்தால் மட்டும்தான் உயிருக்கு எது உண்மையான நன்மை, எது தீமை, எது நம்மை செலுத்துகின்றது என்ற அந்த திருவருளை நோக்கி நகரும். அதை நகர்த்துவது திருவருளாகிய இந்த திரோதான சக்தி. சூரியன் விகாரம் இன்றியே இயல்பாக நிற்க அவனுடைய ஒளியில் தத்தம் பக்குவ நிலைக்கேற்ப தாமரையில் ஒன்று மலர்தலையும் மற்றொன்று வாடுதலையும் காண முடிகின்றது. அதுபோல இறைவனும் எத்தகைய விகாரமும் இன்றி இயல்பாக இருக்க அவனுடைய திருவருள் சங்கற்பத்தின் வழி உயிரும் தன் வினைக்கேற்ப செயல்படும். சூரியனுடைய சந்நிதியிலே தாமரைகள் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள், ஒரு தாமரை மலருகின்றது, ஒரு தாமரை மொட்டாக நிற்கின்றது, ஒரு தாமரை வாடி வதங்குகின்றது. சூரியன் குற்றமன்று, அது ஆன்மாவாகிய தாமரையின் குற்றம். ஆக தாமரையினுடைய தன்மைக்கு ஏற்பத்தான் அவைகள் அந்த சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்களை பயன்படுத்தி அது விரிதலும் குவிதலும் வாடுதலுமாக நிகழ்வது போல ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவருளாகிய சந்நிதியிலே இருந்து அவை நன்மையையும் தீமையையும் பெற்று நிற்கின்ற முறை இவ்வாறு அமைகின்றது. உயிரின் குற்றங்களை நீக்கி மேம்படுத்துவதற்குரிய இரக்க குணம் சிவபெருமானுக்கு இயல்பாகும். அந்த இரக்கமாகிய திருவருள் பிரிதொரு பொருள் அன்று, சிவபெருமானுக்குரிய சக்தியே ஆகும். அவ்விரக்க குணத்தை சிவபெருமான் குனி என்றும், அவ்விரக்க குணமாகிய சக்தி சிவபெருமானை விட்டு தனியாக இல்லை என்றும், சிவபெருமானும் அவ்விரக்க குணமாகிய திருவருளை விட்டு தனியாக இல்லை என்பதையும் விளக்குகின்ற நூற்பாவாக இந்த வெண்பா அமைத்து காட்டி, இந்த நூற்பாவிலே திருவருளாகிய அந்த திரோதான சக்தியினுடைய செயல்பாட்டினை மிக அற்புதமாக அமைத்து காட்டி, 5வது நூற்பாவிலே திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த அருள் சக்தியானது இந்த ஆன்மாக்களை எவ்வாறு செலுத்துகின்றது, இதை செலுத்தினால் மட்டும்தான் ஆன்மா செலுத்தும். ஆன்மாவினுடைய இயக்கத்திற்கு காரணம் எப்படி காந்தத்தின் முன்னே வைக்கப்பட்ட இரும்பு இழுக்கப்படுகின்றதோ அதுபோல இறைவனுடைய அந்த சந்நிதியிலே இருந்து காந்தத்தினுடைய ஈர்ப்பு சக்தியாகிய திரோதான சக்தியினுடைய தன்மை போல ஆன்மாவிலே அந்த சக்தியானது பதிந்து இந்த ஆன்மா ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய சுவை ஒளி ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5ஐயும் உணர்ந்து இந்த உலகத்திலே பிறந்தும் இறந்தும் அனுபவித்து நன்மை தீமைகளை அனுபவிக்கின்ற பொழுதுதான் இந்த ஆன்மாக்கள் மாயையும் கண்மமும் இவையால் நாம் அனுபவிக்கின்ற துன்பம் என்று இவற்றிலே இருந்து நீங்கி ஆணவ மலமாகிய முழுமையான அந்த மறைப்பினை விட்டு நீங்கி இறைவன் திருவருளிலே அது சேருவதற்கு ஆயத்தமாக ஆகும் என்பதை காட்டுவது 5வது நூற்பா என்பதாக 5வது நூற்பாவினை இந்த அளவிலே நாம் அதனை சிந்தித்து 6ஆம் நூற்பாவானது இறைவன் இலக்கணம். இறைவனுக்கு இலக்கணம் என்பதாக சொல்ல முடியுமா என்பதாக சொன்னால், இறைவனுக்கு எது இலக்கணம் என்பதாக சொன்னால், இலக்கணம் கூற முடியாத ஒரு பொருள் எதுவோ அதுதான் இறைவன், அதுவே அவனுக்கு இலக்கணம். ஆக இறைவனுடைய இலக்கணத்திற்கு அப்பாற்பட்டது, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட சுரூப நிலையிலே நிற்கின்ற அந்த சிவம் இருந்தாலும் ஆன்மாவினுடைய அறிவுக்கு ஏற்ப பக்குவத்திற்கு ஏற்ப அதனுடைய இயல்பினை அமைத்து கொண்டு அது கீழே இறங்கி வந்து இந்த ஆன்மாக்களுக்கு உணர்த்துகின்ற அந்த தன்மையின் மூலமாக அதனுடைய இலக்கணத்தை அவன் அருளாலே வணங்கி அந்த இலக்கணத்தை காணுகின்ற முறையை நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் 6ஆம் நூற்பாவிலே அமைத்து காட்டுகின்றார். உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையில் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண் உலகே என்று மெய்கண்ட தேவநாயனார் சிவமாகவே விளங்கி சிவத்தினுடைய இயல்பை காட்டுகின்றார். அற்புத ஒரு நிலை. உணர் உரு எனின் அசத்து, உணர் உரு அசத்து எனின் அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை எப்படி அமைக்கணும்னா, உணர் உரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின் என்று அந்த எனின் என்ற அந்த சொல்ல 2 பக்கமும் அமைத்துக் கொள்ள வேண்டும். உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மை. இந்த 2 தான், இந்த 2
இறைவனுக்குரிய இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த ரெண்டை நீங்கள் முதலிலே அறிந்து கொள்ளுங்கள். இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்று 5ஆம் நூற்பாவில் தமி என்ற முதல்வன் அறியப்பெறும் பொருளோ அறியப்பெறாத பொருளோ என்ற ஐயத்தை நீக்குவது இந்த நூற்பா. முன்னே சொன்னால் தாம் தம் உணர்வின் தமி அருள் என்பதாக 5ஆம் நூற்பாவில் சொன்ன அந்த தமி என்று சொல்லக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அல்லது அறிந்து கொள்ள முடியாதா என்ற ஒரு ஐயம் வருவார் அந்த தமியை பற்றி சொன்ன உடனே. ஆகவே அதை எப்படி அறிந்து கொள்வது என்பதனை இந்நூற்பா உணர்த்துகின்றது. சத்து என்பது என்றும் ஒரே தன்மையாய் மாறாமல் உள்ள பொருளுக்கு சத்து என்று பெயர். சத்துக்கு டெபினிஷன் என்றும் மாறாது. அசத்து என்றும் ஒரே தன்மையாய் இல்லாமல் மாறுபடும் தன்மை உடைய பொருள்கள் எல்லாம் அசத்து. என்றும் மாறாதது சத்து, பாறுபட்டு கொண்டே இருப்பது அசத்து என்பது சைவ சித்தாந்தம். உணர் உரு எனின் முதல்வன் நம் கருவிகரணங்களால் அறியப்பெறும் பொருள் என்று கூறினால் அசத்து. ஆன்மாவால் அறியப்பெறும் உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிவது போல் முதல்வனும் தோன்றி நின்று அழியும் அசத்து ஆகி விடுவான். உணராது எனின் முதல்வன் ஆன்மாவால் அறியப்பெறாத பொருள் என்று கூறினால் இன்மையின் அறியப்பெறாத பொருள் முயல் கொம்பு போல் இல்பொருளாகலின் முதல்வனும் அவ்வாறு இல்பொருளாகும். அப்ப எப்படி சொல்றது? ஆன்மாவால் உணர்ந்து கொள்ளக்கூடிய பொருள் இறைவன் அப்படின்னு சொன்னா உன்னால எதெல்லாம் உணர்ந்து கொள்ளப்பட முடியுதோ அதெல்லாம் அசத்து பொருள், தோன்றி நின்று அழியும். அப்ப தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் இறைவன் சிவம் அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்டு மார்க் போட்டுரும். அப்ப ஆன்மாவால் உணர்ந்து கொள்ளப்பட முடியாத பொருள் தான் சிவம் அப்படின்னு சொன்னா அதனால ஒரு பயனும் இல்லை. முயல் கொம்பு போல என்னால அறிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு பொருளை பத்தி பேசி என்ன பயன்? உணராதி எனின் இன்மை. அப்ப எப்படித்தான் இதை சொல்றது? இரண்டு வகையின் போல் இல்பொருளாகலின் முதல்வனும் அவ்வாறு இல்பொருளாவான். இருதிறன் அல்லது இவ்விருதிறனும் அல்லன் உலகப் பொருள்கள் போல் அறியப்பெறும் பொருளும் அல்லன் அறியப்பெறாத பொருளும் இல்லை. உலகப் பொருள்களை நாம் அறிந்து கொள்வது போல அறிந்து கொள்ளுகின்ற தன்மையா சிவம் இல்லை. அறியவே பட முடியாத பொருளா சிவம் இல்லை. ரெண்டுத்துக்கு சொல்லிட்டேன். அப்ப இரண்டு வகையின் அப்படின்னு சொல்றார். ரெண்டு வகை சொல்றார். இரண்டு வகை. என்ன ரெண்டு வகை? பாசஞானம் பசு ஞானம் என்று அறியப்படுகின்ற இந்த ரெண்டு வகை. ரெண்டு வகையை தெரிஞ்சுக்கணும். ஞானத்துல ரெண்டு வகை. ஒன்று பாசஞானம் என்ற ஒரு வகை, இன்னொன்று பசு ஞானம் என்ற ஒரு வகை. பாசஞானம் பசுஞானங்களால் ஒரு வகையால் அறியப்பெறாமையும் சிவஞானம் ஒன்றானே ஒரு வகையால் அறியப்பெறுதலும் ஆகிய இரண்டு வகைகளாலும் அறியப்படுகின்ற அந்த நிலையை உணர்த்துகின்றார் இந்த பாட்டுல. அப்ப பாசஞானம் பசுஞானம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதி இது இப்ப நாம அனுபவித்து வருகின்ற நிலை. இப்ப நம்ம உலகத்திலே அனுபவிக்கின்ற பொருள்களை எல்லாம் நாம் அனுபவிப்பது எவ்வாறு என்பதாக சொன்னால் அதிலே வருகின்ற ஞானம் எல்லாம் பாசஞானம். இந்த உயிருக்கே உரிய ஞானம் என்று சொல்லக்கூடியது ஒன்று, அது பசுஞானம். இந்த பசுஞானம் பாசஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையினாலும் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப சிவஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவஞானம் என்ற ஒன்றால் தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் ஆகிய சிவ சத்து ஆம் என நம் கருவிகரணங்களால் அறியப்படாமையால் சிவமாயும் அவன் அருளால் அறியப்படுதலால் சத்தாயும் நிற்பன் என்று மண் உலகு இசைக்கும் மெய்யுணர்வின் நிலை பெற்ற ஞானியர் கூறுவர். உணர்வு உரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின் என்று கூட்டுக. ஆக இறைவனை அறிந்து கொள்ள ஆன்மாவால் அறிந்து கொள்ளக்கூடிய பொருளா அப்படின்னா இல்லை.
ஆன்மாவால் அறிந்து கொள்ளக்கூட முடியாத பொருள்னு சொல்லிட்டா அது இன்மை பொருளாகிடும். அப்ப இந்த இரண்டு வகையால் எப்படி அறிந்து கொள்வது என்பதாக சொன்னால், ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று பாச ஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாது, தன்னுடைய பசு ஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாது என்பதை அது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்ப இறைவனை அது அறிந்து கொள்ளும்னா, சிவஞானத்தால் மட்டும்தான், பதிஞானம் என்று சொல்லக்கூடிய சிவஞானத்தால் மட்டும்தான் இறைவனை அந்த ஆன்மா உணர்ந்து கொள்ளும். தன்னுடைய ஞானமும் அதற்கு ஒத்துழையாது. பாச ஞானமாகிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பொருள்களினால் வரக்கூடிய ஞானமும் இதற்கு துணை புரியும். எது துணை புரியும்? இந்த ஆன்மா சிவத்தை உணர்ந்து கொள்வதற்கு அவன் அருள் நமக்கு துணை புரிய வேண்டும். அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்பதைத்தான் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என்று சொல்லுது. அப்ப சிவசத்தாம் என்று சொல்லுகின்ற போது கருவி கரணங்களால் அறியப்பட முடியாத நிலைக்கு சிவம் என்றும், இந்த அவன் திருவருள் என்று சொல்லக்கூடிய சிவஞானத்தால் அறியப்படுகின்ற காரணத்தினாலே அது சத்தாகியும் நிற்பதினாலே அந்த பொருளை சொல்லுகின்ற பொழுது, சிவத்தை சொல்லுகின்ற பொழுது சிவ சத்து என்று இரண்டு நிலையில, இரண்டு அற்புதமாக நிலையில சொல்றார். பெருமானை சொல்லுகின்ற போது சிவசத்தாம். அப்ப சிவம் என்றால் அவன் கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகரணங்களாலே அவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனாலே அவன் சிவன். அவன் சிவஞானத்தால் அறியப்படுகின்ற தன்மையினாலே அவன் சத்து பொருள். ஆகவே சிவசத்தாம் என்ற ஒரு குறிப்பை அமைத்து, உலகு என்பது உயர்ந்தோர் மாட்டு, சிவசத்து என்பது சித்து சத்து அறிவாகிய உள்பொருள். முதல்வன் பாசஞான பசுஞானங்களால் அறியப்பெறாமையின் சிவனாதலும், பதிஞானமாகிய சிவஞானத்தால் அறியப்பெறுதலால் சத்தாதலும் உடைமையால் சிவசத்து என்றார். முதல்வன் சித்தாதலும் சத்தாதலும் உடையவனாய் நிற்றல் இலக்கணமாகும். ஆக இறைவனுடைய இலக்கணம் அவன் சித்தாதலும் சத்தாதலும் ஆதல் இறைவன் இலக்கணம். இலக்கண இயல் 4ஆம் நூற்பாவில் பசுவின் இலக்கணம், 5ஆம் நூற்பாவில் பாசயத்தின் இலக்கணம், எஞ்சிய பதியின் இலக்கணம் இவ்வாறாம் நூற்பாவில் கூறப்படுகிறது. உயிர்களின் அறிவுக்கு துணையாய் உள்ள இறைவன் அளவையால் அறியப்படும் பொருளா அறியப்படாத பொருளா என்பதே இங்கு எழும் தடையாகும். நிலையான பொருள்களை சத்து என்றும் நிலையில்லாத பொய்ப்பொருளை அசத்து என்றும் கூறுவது தத்துவ வழக்காகும். அறிகருவிகளால் அறியப்படுவதை எல்லாம் உருவும் அருவும் ஆகிய உலகியற் பொருள்களாய் அசத்தாய் உள்ளன. ஒரு பொருள் எவ்விதத்திலும் அறியப்படாதது என்றால் அப்பொருள் முயற்கோடு ஆமை மயில் கம்பளம் போல இல்லாத பொருளாகும். இல்லாத பொருள் சூனியம் என்று வழங்கப்பெறும். ஆதலால் அவ்விருவகையும் இன்றி ஒருவாற்றால் பாசஞானம் பசுஞானங்களால் அறியப்படாத சிவமாயும், ஒருவாற்றால் பதிஞானம் ஒன்றினால் அறியப்படும் சத்தாயும், இருவகையானும் இறைவன் சிவசத்தே ஆகும் என்று மெய்யுணர்வு உடையார் கூறுவர். 6ஆம் நூற்பா 2 கூறுபாடுகளை 6ஆம் நூற்பா உடையது. முதற் கூறு மேற்கோள். இன்று அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து, சத்து அசத்து வரையறை செய்யும். இங்கு சுட்டறிவினால் சுட்டி அறியப்பட்ட பொருள்கள் எல்லாம் அசத்து, அறிவினால் சுட்டறிவினால் சுட்டி அறியப்படும் பொருள் ஏது? அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான் என்பது ஏது? அச்சுட்டு பொருள்களாகிய உலகம் உள்ளது என்றும் உணர்விற்கு உள்பொருளாய் உள்ளது, அதுவே அழிந்தொழியும் போது இல்லை என்னும் உணர்வுக்கு இல்பொருளாகி விடுகின்றது. 4ஆம் நூற்பா முதல் கூறில் பிரகாசம் அப்பிரகாசம் வந்துள்ளன. அங்கு பிரகாசம் அறிவுடையது, அப்பிரகாசம் அறிவில்லாதது 4ஆம் நூற்பாவில். ஆனால் இங்கு பிரகாசம் என்று சொல்லுவது உள்ளது என்னும் உணர்வை தோற்றுவிப்பது பிரகாசம் புலனாவது. அப்பிரகாசம் என்பது இல்லது என்னும் உணர்வை தோற்றுவிப்பது புலனாகாதது என்பது. அவைதாம் பிரகாசமாய் என்பது புலனாகி நின்றே புலனாகாது போய்விடுதலால் என்பதைத்தான் இங்கு பிரகாசம் அப்பிரகாசத்திற்கு பொருள் சொல்லுகின்ற போது இங்கு பொருள் வேறு என்பதை குறிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு வெண்பா, அசத்து அறியாய்
கேள் நீ அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும். மெய்கண்டானாய் அசத்து அலாய் நீரில் எழுத்தும் நிகழ் கனவும் பேய்த்தேரும் ஓரின் அவை என்று ஆமாறு ஒப்பு. அசத்து அறியாய், அசத்தின் இயல்பை அறியாதவனே, நீ கேள், யாம் கூறுவதை நன்றாக கேட்பாயா. மெய்கண்டான் ஆயின், சத்தின் இயல்பை அறிந்தவன் ஆராய்ந்தனாயின், அறிவு அறிந்த எல்லாம் சுட்டறிவால் அறியப்பெற்ற எல்லாம் அசத்து ஆகும், நிலையில்லாத அசத்து பொருளே ஆகும். அசத்து அலாய், அசற்காரியவாதியாய் வாதி அல்லாத அறிவுடையவனே, அவை இன்று ஆமாறு தோன்றி மறையும் உலகத்துவதி அசத்தாகும். தன்மைக்கு ஒப்பு ஓரின் ஓமைகளை ஆராய்ந்து கூறினால், நீரின் எழுத்தும் நீரின் மேல் எழுத்தும் நிகழ் கனவும் நிகழ்கின்ற கனா காட்சியும் பேய்த்தேரும் காணல் நீரும் இதற்கெல்லாம் ஒப்பு. சத்தின் இயல்பு உணர்ந்தார்கன்றி அசத்தின் இயல்பு உணரவாராது என்பார் மெய்கண்டான் என்றார். தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்து. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் எப்படின்னா, தோன்றுகின்ற பொழுதே அப்படி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மறைந்து விடுகின்றது. இதை பார்த்தாலே உனக்கு அது அசத்தின் தெரியலையா? தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்தும், முடிவு பெறாமல் இடையிலே மறைந்து போவதற்கு கனவும். கனவு எப்ப தொடங்குதுன்னு தெரியாது, எப்ப முடியுதுன்னு தெரியாது, என்ன ஆரம்பம் தெரியல, என்ன முடிவுன்னு தெரியல, ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது. என்னப்பா வந்தது, என்ன ஒரு கனவு மாதிரி போயிடுச்சு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்ப கனவு என்பது எவ்வாறோ அதுபோலத்தான் இந்த உலக இன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்வு. அதுக்கு இரண்டாவது, முடிவு பெறாமல் இடையிலேயே மறைந்து போவதற்கு அதை சொல்லுவதற்கு கனவை சொல்ற. நீரில் எழுத்தும் நிகழ்கனவு, ஒரு காரணம் காட்டி மறைந்து போவதற்கு பேய்த்தேரும் புகையாய். ஏதோ இருக்கிறது போல காட்டும், அது பின்னாடியே போயிட்டே இருக்கும். போ 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 கூட்டிகிட்டே போகும். பார்த்தா எப்படி பேய்த்தேர் என்பது காணல் நீர். நீர் இருக்குது நீர் இருக்குது நீர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அது இருக்குதோன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும். கடைசியில பார்த்தா அது நீரே இல்லை, வெறும் காணல் என்பதாக அது அமைவது போல இந்த உலக வாழ்வும் அசத்து பொருள்களை நாடி 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 செல்லுகின்ற பொழுது அது ஒரு நாள் தோன்றி நின்று அழிந்து போயிடும். உலகம் அறியப்படும் பொருளே ஆகும். அதுபோல இறைவனும் அறியப்படும் பொருளே என்பர் நையாயிகர். அவ்வாறாயின் உலகம் போல இறைவனும் அழிவானோ என்று ஐயம் உண்டாகும். சுட்டி அறியப்படும் பொருளும் அழியாத நிலையான பொருளே, ஆதலால் இறைவனும் அழியாத பொருளே என்பர் சாங்கியர். அவ்விருவரையும் மறுக்கும் முறையில் அமைந்தது இந்த முதல் கூறு. ஆக ரெண்டு பேர், ஒருவர் நையாயிகர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்து மறுக்கிறார். இரண்டாவது சாங்கியர் கருத்து. நையாயிகர் கருத்து உலகம் என்பது அறியப்படும் பொருளே ஆகும், அதுபோல இறைவனும் அறியப்படும் பொருளே அப்படின்னு. இறைவன் அறியப்படும் பொருள், எப்படி உலகத்தை நாம் அறிகிறோமோ அதுபோல இந்த இறைவனையும் நாம் அறியலாம் என்பது நையாயிகர். அவ்வாறாயின் உலகம் போல இறைவனும் அழிவானோ என்ற ஐயம் உண்டாகும். சுட்டி அறியப்படும் பொருளும் அழியாத நிலையான பொருளே, ஆதலால் இறைவனும் அழியாத பொருளே என்பர் சாங்கியர். சாங்கியரை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய வாதம், சுட்டி அறியப்படுகின்ற எல்லா பொருளும் எதுவுமே அழிவது இல்லை, அதுபோல இறைவனும் சுட்டி அறியப்படுகின்ற பொருள்தான் அப்படின்னு சொல்ற அந்த கருத்து சாங்கியர் கருத்து. இந்த ரெண்டையும் மறுக்கணும். சுட்டி அறியப்படும் உலகம் முதலிய பொருள்கள் எல்லாம் ஒரு காலத்தில் காணப்பட்டாலும் பிறிதொரு காலத்தில் அழியும். அப்பொருள்கள் நீரில் எழுதப்பெறும் எழுத்தும் கனவும் காணல் நீரும் போல அதிவேகமாக அழிந்துவிடும். அதுதான் அந்த அதிவேகமாக அழிவதற்கு தான் இந்த 3 உதாரணத்தை சொல்லி சொல்றார். ஆதலால் எல்லா பொருளும் நிலையுடனவை என்று கூற முடியாது. இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஆதலில் மற்றைய உலகியற் பொருள்கள் போல இறைவன் மற்றைய உலகியற் பொருள்கள் போல இவன்தான்
இறைவன் என்று சுட்டி உரைக்கப்படாதவன் என்று இருவர் கருத்தும் மறுத்து உரைக்கப்பட்டது. ஆகவே இந்த இரண்டு சொன்ன நையாயிகர் கருத்தும் சாங்கியர் கருத்தும் எல்லா பொருள்களும் நிலையுடையனவை என்று கூற முடியாது என்பதும், இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் ஆதலின் அவனுடைய தன்மையானது என்றும் மாறாத தன்மை உடையது என்பதையும் வைத்து நையாயிகர் கொள்கையும் சாங்கியர் கொள்கையும் இறைவன் சுட்டி அறியப்படுகின்ற பொருள் இல்லை, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அவன் சுட்டி அறியப்பட முடியாதது இறைவன் என்பதை காட்டுவது முதல் கூறு. இரண்டாம் கூறு மேற்கோள். இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி வாக்கு மனாதீத கோசரமாய் நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணரற்பாற்று. உணரப்படும் பொருள் அசத்து, உணர்வுக்கு எட்டாத பொருள் இல்லாத ஒன்று. இவ்விரண்டு தன்மையும் இல்லாமல் பாசஞானத்திற்கும் பசஞானத்திற்கும் அப்பாற்பட்டதாய் பதிஞானத்திற்கு விளங்கி தோன்றுவதாய் உள்ள முதல் பொருளே சத்தாகிய சிவம் என்று உணரும் தன்மையது. வாக்கு என்பது பாசஞானம். நில முதலாகிய நாத முடிவாய் உள்ள தத்துவங்கள் வாயிலாக ஆன்மாவுக்கு உண்டாகும் அந்த அறிவு, அதுதான் பாச அறிவு. மனம் என்பது பசுஞானம். மனத்தை கருவியாக கொண்டு ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்வதால் மனம் என்பது பசுஞானம் எனப்பட்டது. கோசம் என்பது விளங்கி தோன்றலால். அப்படி கோசரம் என்று சொல்லக்கூடியது விளங்கி தோன்றுதல் என்பதை குறிப்பது. ஏது பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும் அப்பிரகாசத்தினுக்கு பிரகாசம் இன்மையானும். ஏதுவின் பொருள் வாக்கால் ஓதப்பெறுவதாயும் மனதால் உணரப்பெறுவதாயும் உள்ளதாயிருந்து இத்தன்மையது என்று அறியப்பெறும் பொருள்களுக்கு பயிற்சிக்கு உரிய சாதனங்கள் தேவையில்லை. அறியப்படாததாய் விளக்கமுடையதாய் உள்ள பொருளுக்கு சாதனங்களால் பயனில்லை. எனவே வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டதாய் பதிஞானத்தால் விளங்கி தோன்றுவதே சத்தாயுள்ள சிவம் என்பதாகும். மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே என்பது வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பது ஆயிற்று. ஆனாலும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்றும் காண்பார் யார் கண்ணுதல் நீ காட்டாக்காலே என்றும் வருவன பதிஞானத்தால் அறியலாம் என்பதனை காட்டுகின்றது. பிரகாசம் உணரப்படுவது அப்பிரகாசம் உணரப்படாது. ஆகவே இறைவனை கண்ணால் காணலாம், இறைவனை சுவைக்கலாம், இறைவனை தொட்டு உணரலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். எதன் மூலமாக? பாசஞானம் பசுஞானத்தை வைத்து செய்ய முடியாது. பதிஞானமாகி அவனுடைய ஞானம் ஆன்மாவில பதிந்தது என்பதாக சொன்னால் நமக்கு அது சுட்டி அறியப்படுகின்ற பொருளாக ஆன்மாவிற்கு அது விளங்கி தோன்றும். அது ஆன்மாவால் உணரப்படுகின்ற பொருளாக தோன்றும். வாக்கு மனங்களுக்கு எட்டாத பொருளாக இருந்த ஒன்று வாக்கு மனங்களுக்கு எட்டி தோன்றி அது கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, புவனியச் சேவடி தீண்டினன் காண்க, கண்ணால் அமுத கடலையே போற்று என்று கண்ணால் பருகுதலும் ஐம்புலன்களினால் அனுபவித்தலும் மாறி நின்று மயக்குகின்ற புலன்களாக நின்ற இவையே ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் ஆண்டும் சிந்தையே ஆக என்ற அந்த நிலைக்கும் இந்த ஆன்மா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நிலையிலே நிற்கிறது. ஆகவே இது விட வேண்டியது பாசஞானத்தையும் தன்னுடைய பசுஞானத்தையும். இது டோட்டலி இது இரண்டையும் விடணும். விட்டு எதை பிடிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் சிவஞானமாகிய அந்த சிவஞானத்தை தன் தலைமேற்கொண்டு அந்த பதியாகிய அந்த சிவசத்தாம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை சிவத்தை அது ஆன்மா உணரலாம், காணலாம், சுவைக்கலாம், இறைவனை கட்டி பிடிக்கலாம். புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து என்று அந்த பொல்லாமணியாக விளங்குகின்ற சிவத்தை அனுபவிக்கலாம் என்பதாக காட்டுவது இரண்டாம் கூறு. எடுத்துக்காட்டு வெண்பா எண்ணிய சத்து அன்று அசத்தாம் என்றால் என் கண்ணி உளது என்றல் மெய்கண்டான்.
எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல் சத்தாம் அறிவு அறியா மெய் சிவன்தாள் ஆம். எண்ணிய கருத பெற்ற சத்து அன்று, சத்து பொருள் அன்று, அசத்து அன்று ஆம், அசத்து பொருளும் அன்று ஆகும் என்று எடுத்து கூறினால் உளது என்றல். அவ்வாறு ஒரு பொருள் உள்ளது என்று கூறுதல் என் கண்ணி என்ன அளவை கருதி மெய்கண்டான் எண்ணி அறிய சத்தின் இயல்பை அறிந்தவன் ஆராய்ந்து அறிய தொடங்கின் இரண்டும் அசத்தாம். அளவையால் அறிய பெறுவதும் எந்த ஒரு அளவும் இல்லாததும் ஆகிய இரண்டும் அசத்தாய் முடியும். ஆதலால் சத்து ஆம். நூல்களில் சத்து என கூறப்பெறுகின்ற அறிவு அறியா மெய், சுட்டு அறிவால் அறியப்பெறாத மெய்ப்பொருள் எதுவோ அது சத்து. சிவன் தாள் ஆம். சிவனுடைய திருவருளே சத்து, அதுதான் சத்து, அதுதான் சித்து, அதுவே ஆனந்தம். கண்ணி என்பது கருதிய அறிய அறியின். ஆதலால் சிவன் தாள், சிவசக்தி, தாள் என்பது திருவடி சக்தி உணர்த்தல். அவனுடைய பாத திறம்பாடி என்பதுதான் அந்த நமக்கு முன்னே சொன்ன அந்த கருத்தை இங்கே வைத்து நாம் இயல்பாக காணலாம். இறைவன் இயல்பு அறியப்படுவது என்றோ அறியப்படாதது என்றோ கூற இயலாது என்பர் மாயாவாதிகள். இந்த மாயாவாதிகள்னாலே மாயமா இருக்கும் பேச்சு. அறியப்படுவது என்றோ அறியப்படாதது என்றோ ரெண்டுமே கூற முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறான். இறைவன் ஏனைய அறியப்படுகின்ற பொருள்களைப் போல அறிதற்கு உரியனும் அல்லன், அறியப்படாத பொருள்களைப் போல இல்பொருளாகிய சூனியனும் அல்லன். ஆன்மா தன் அறிவான பசுஞானத்தாலும் தனக்கு துணையான உள்ள கருவிகரணங்களான பாசஞானத்தாலும் அறிதற்குரியவன் அல்லன் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அவனோடு உடனாய் நின்று அவன் அருளே கண்ணாக காணுகின்ற பொழுது அறிதற்குரியவன். ஆதலால் வாக்கு மனம் கடந்த இறைவன் அவன் அருள் துணையால் காணும் போது விளங்கி தோன்றுவான். திருமுறைகளில் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் என்று திருநாவுக்கரசரும், அருளாலே மெய்ப்பொருளை காணும் விதியுடையேன் என்று காரைக்கால் அம்மையாரும் அருளி செய்ததை நாம் அமைத்து கொண்டு இறைவன் திருவருள் உணர்த்த அவனை அனுபவிக்கின்ற தன்மையும் அவன் கடந்த நிலையிலே இருந்து கலந்த நிலைக்கு வந்து உயிரோடு ஒன்றாக நிற்கின்ற நிலையிலே அவனை உணரலாம். இறைவன் வாக்கு மனம் கடந்தவன் என்பது பொருந்தும், விளங்கி தோன்றுவன் என்பது பொருந்தாது என்று மாயாவாதிகள் தடையெழுப்பினர். உருவாற்றாலும் அறியப்படாத பொருள் உண்டு என்று கூறுவது பொருந்தாது. அதனால் இறைவன் திருவருளில் அழுந்தி அறியவும் அனுபவ ஞானத்தால் அறியப்படுவான். அவ்வாறு அறியப்படும் போது விளங்கி தோன்றுவான் என்று அவர் கருத்து மறுக்கப்படுகின்றது. அப்ப உருவாற்றாலும் அறியப்பட முடியாதவன் ஒருவாறு அறியப்பட விளங்கி தோன்றுவான் என்று சொல்லுகின்ற பொழுது அதை எவ்வாறு விளங்கி அதை சொல்ல வேண்டும், அந்த தடை மாயாவாதிகள் எழுப்பிய தடைக்கு சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், இறைவன் திருவருளிலே அழுந்தி நிற்கிறாயா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் உனக்கு அது விளங்குகின்ற பொருளாகவும் விளங்க முடியாத பொருளாகவும் அமையும். இறைவன் திருவருளிலே அழுந்தி நின்றால் விளங்குகின்ற பொருள், திருவருளிலே அழுந்தாமல் தன்னுடைய பசுஞான பாசஞானத்தை நம்பினால் அது விளங்காத பொருள். இப்படி மாயாவாதிகளுக்கு பதில் சொன்னார். எடுத்துக்காட்டு வெண்பா 2. உணர்ப அசத்தால் ஒன்று உணராது ஒன்றை உணரும் நீதான் உணராயாயின் உணரும் உணின்தான் இரண்டாம் மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தமி. உணர்ப உணரப்படுவனாகிய மனம் முதலிய கருவிகள் எல்லாம் அசத்து அழியும் இயல்புடைய அசத்து பொருளாகும். ஆதலால் ஒன்று ஒன்றை உணராது. அவற்றுள் ஒரு கருவியும் ஒன்றை உணராது. அவற்றுள் ஒரு கருவியும் ஒப்பற்ற முதல்வனை அறிய மாட்டாது. உணரும் நீதான் உணராய். அக்கருவிகளை கொண்டு அறிந்து வருகின்ற ஆன்மாவாகிய நீயும் அம்முதல்வனை அறிய மாட்டாய். ஆயின் ஆராய்ந்து பார்த்தால் உணரும் உனின், அக்கருவிகளை கொண்டு உணர்கின்ற உன்னை விட்டு தான் இரண்டாம் முதல்வன் வேறாவான். மெய்கண்டான் மெய்ப்பொருளை உணர்ந்தவன் தன்னால் உணர்தலால் அம்முதல்வனிடத்தை அடங்கி அவன் துணை கொண்டே அவனை அறிதலால்
தமி தான் இரண்டாய் காணான். தனியாக அம்முதல்வனை வேறாக நின்று அறிவது இல்லை. அவனிடத்து அடங்கி நின்றே அவன் அருளால் அறியலாம். உணர்ப உணரப்படுவன அகரவீற்று அற்றினை பெயர் சொல். ஒன்று உரு கருவியும் ஒன்றை ஒப்பற்ற முதல்வன் உன்னில் என்பது உனின் என வந்தது. உன்னை விட்டு என் என இன் உருவு நீக்க பொருளில் வந்தது. உன்னை விட்டு உனின் என்பதாகிய இன் என்பந்த பொருள் அந்த உருவு நீக்க பொருள். தான் முதல்வன் இரண்டு ஆம், இரண்டு பொருள்கள் வேறு ஆவான். தன்னால் முதல்வனால் தமி முதல்வன். இறைவன் விளங்கி தோன்றுவான் என்பது பொருந்தும். வாக்கு மனங்களை கடந்தவன் என்பது பொருந்தாது. ஆன்மா மனம் முதலிய கருவுகளை கூடிய போது அறிவுடையதாகிறது. ஆன்மா மற்ற பொருள்களை அறிதலைப் போல மெய்ப்பொருளையும் மனம் முதலிய கருவிகளை கொண்டு அறியும். ஆதலால் முதல்வன் மனவாக்கிற்கு அப்பாற்பட்டவனாக இல்லை, மனம் வாக்கால் உணரக்கூடியவனே என்பது நையாயிகர் கொள்கை. அவர்களுக்கு மறுப்பு கூறுவதே இவ்வென்பா. உணரப்படும் மனம் முதலிய கருவிகள் எல்லாம் அசத்து. இதை முதல்ல உணர்ந்து கொள். அக்கருவிகளுள் ஒன்றேனும் முதல்வனை உணராது. ஏனைய பொருள்களைப் போலவே மெய்ப்பொருளையும் அக்கருவிகளால் அறியலாம் என்றால், ஏனைய பொருள்களை போல வேறானதும் அழிவதாகவும் மெய்ப்பொருள் ஆகிவிடும். மெய்ப்பொருள் வேறாக இல்லை, உயிருக்கு உயிராய் அகத்தே உள்ளது மெய்ப்பொருள். அவனுள் அடங்கி நின்று அவன் அறிவால் அறியலாம் என்று விளக்கம் தரப்பெற்றது. ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி. உலகத்தில் இருக்க பொருள்களை நாம் அறிந்து கொள்ளுகின்ற முறையும் இறைவனை அறிந்து கொள்ளுகின்ற முறைக்கு என்ன வேறுபாடு, அந்த நுணுக்கம் சொல்றார். இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை அறிந்து கொள்ளணும்னா அதிலே இருந்து நான் வேறாக இருந்து அறிந்து கொள்ளுகின்றேன். இது லேப்டாப்பு, இது மொபைலு, இது பேனா என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த பொருளிலே இருந்து என்னை நான் வேறுபடுத்தி கொண்டு நான் இது வேறு என்பதாக சொல்லுகின்றேன். ஆனால் இறைவனை இவன் இறைவன் என்பதாக காட்டணும்னு சொன்னா ஆன்மாவுக்கு வேறாக தள்ளி வைத்து இவன் இறைவன் என்று காட்டவே முடியாது. ஏன் என்பதாக சொன்னால் இரண்டாம் நூற்பாவிலே சொல்லிட்டார், அத்துவித கலப்பு ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த உயிரோடு அத்துவிதமாய் கலந்திருப்பது இந்த இறைவன். ஆகவே இறைவனை உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னா தனியாக ஒரு பொருளாக அதை வெளியிலே எடுத்து கொண்டு வந்து வைத்து இது இறைவன் என்பதாக காட்டுகின்ற முறைமை இல்லை. இறைவனை உணர்கின்ற பொருள் என்பது அது உயிருக்கு உயிராய் என்னுடைய அகத்தே உள்ளது என்பதாக உணர்வதுதான் இறைவனை உணர்வது என்பதை உலகப் பொருள்களை அறிவதற்கும் இறைவனை அறிவதற்கும் உரிய வேறுபாடு ரொம்ப நுட்பமாக இந்த வெண்பாவிலே சொன்னார். பாவகமேல் தான் அசத்தாம் பாவனாதீதம் எனில் பாவகமாம் அன்றெண்ணின் பாழதுவாம். பாவகத்தை பாவித்தல் தான் எண்ணில் பாவகமாம் தன்னருளால் பாவிப்பது பரம் இல் பாழ். பாவகம் மேல் யோக மதத்தில் முதல்வனை பாவிக்கும் பாவனை மனம் முதலிய கருவிகளுடன் கூடி நின்று பாவிப்பது என்றால் தான் அசத்தாம். அந்த பாவனையாவது நிலைபேறில்லாத அசத்தே ஆகும். பாவனாதீதம் எண்ணில் கருவிகளை நீங்க செய்யும் பாவனை என்றால் பாவகமாம். கருவிகள் நீங்கிய போது அறியாமையே உண்டாகும், பயனில்லை, வெறும் பாவனையே ஆகும். அன்று எனின் கருவிகள் கூடவும் இல்லை நீங்கவும் இல்லை, இரண்டும் இல்லாமல் சொல்லனாத அனிர்வசனம் நிலை வாய்க்கப்படுவது என்றால் பாழ் அது ஆகும், சூனியமாக அது அப்பொருள் ஆகும். பாவகத்தை பாவனைக்கு எட்டாத மெய்ப்பொருளை பாவித்தல் எண்ணில் பாவனைக்காக எட்டியதாக வைத்து கற்பனை செய்து பாவிக்கலாம் என்றால் பாவகமாம், அது பயனில்லாத செயலாகும். தன் அருளால் முதல்வன் திருவருளால் பாவிக்கப்படுவது பரம், மேலான பரம்பொருள். பாழ் இல், சூனியமாதல் இல்லை. எனவே பாவகம் என்றதும் பாவனை என்பதும் தியானம் என்பது பாவனாதீதம் என்பது பாவனைக்கு அப்பாற்பட்டது. பாவகம் என்பது பயனில் செயல், பாவகம் என்பது போலி பாவனை என்று பல பொருள்ல இந்த பாவனை என்பதை வைத்திருக்கிறார். பாதஞ்சலர் என்பவர் இறைவன் தியானம் முதலிய பாவனைகளால் அறியக்கூடியவனே என்று கூறினார். பதஞ்சலி யோகத்தை பின்பற்றுவோர் பாதஞ்சலர் எனப்படுவர்.
யோக நூல்களில் பாவனை 4 வகையாக கூறப்படுது. இந்த யோக நூல்கள்ல பாவனை செய்தே இறைவனை அடையலாம், அதாவது யோக பாவனை என்று சொல்லக்கூடிய அந்த பாவனையினாலே இறைவனை அடையலாமா, இறைவனை அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா, அந்த பதஞ்சலி யோகத்தினாலே இறைவனை காண முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லுகின்ற ஒரு பகுதி. ஆகவே பதஞ்சலி யோகத்தை வைத்துக் கொண்டுதான் இன்று பல பல யோகம் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் ஆர்கனைசேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த நூற்பாவினால் நாம் அறிந்து கொள்ளுகின்ற செய்தி, இப்பொழுது நமக்கு இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நமக்கு ஒரு முக்கியமான செய்தி. அத ரொம்ப அற்புதமாக இந்த செய்தியை இந்த பாவனை, பாவகம், யோகம் என்றெல்லாம் சொல்லி அதிலே ஏமாந்து இந்த இறைவனை இதிலே நாங்கள் காட்டி விடுவோம் என்பதாக சொல்லுகின்றவர்கள் பின் சென்று ஏமாந்து விடாதீர்கள் என்பதை காட்டும் முகமாக மெய்கண்டார் 12ஆம் நூற்றாண்டிலே மிக அற்புதமாக அங்கே இந்த வெண்பாவினாலே அந்த பாதஞ்சலர் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தினரை அவர்களை சாடும் முகமாக, அவருடைய கொள்கையை சாடும் முகமாக அமைத்து காட்டுகின்ற ஒரு பகுதி. பாவனை, அந்த யோக நூலிலே சொல்லுகின்ற பாவனை 4. ஒன்று, இறைவன் மனம் முதலிய கருவியோடு சேர்ந்து நின்று பாவிக்கப்படுவது என்றால், அறிவினால் அறியக்கூடிய சுற்றுப்பொருளாய் இருந்து இறைவன் அசத்து ஆவான். அப்ப மனம் முதலிய கருவிகளினாலே, என்னுடைய மனம் முதலிய கருவியினாலேயே நான் அறிந்து கொள்வேன். யாரும் எனக்கு துணை தேவையில்லை, திருவருள் தேவையில்லை, இறைவனுடைய பதிஞானம் தேவையில்லை. எனக்கு மனம் இருக்கிறது, மனத்தினாலே அவனை நான் கட்டுப்படுத்தி அவனை பார்த்து விடுவேன்னு சொன்னா அது சத்தியமாக முடியாது. அது அப்படி நீங்கள் பார்த்தால் அந்த பொருள் அசத்து பொருள், அது இறைவனே கிடையாது. ஒண்ணு. 2வது, கருவிகளோடு சேராமல் நின்று கருவிகளின் நீங்கிய பாவனையை கடந்து பாவிக்கப்படுவது என்று 2வது ஒரு பாவலா சொல்றான். அது பாவனாதீதம் அப்படின்னு பேரு மட்டும் பெருசா இருக்கு. முதல்ல சொன்னது பாவனை, 2வது சொல்லுவது பாவனா அதீதம். அதீதம்னா பாவனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்ன உடனேயே மயங்கி அதுல விழுந்து விடாதீர்கள். கருவிகளோடு நீ எப்ப கலர்கின்றையோ அப்பொழுது உனக்கு தோன்றுவது அறியாமை. அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளுக்கு போறியே தவிர கருவிகளோடு இருந்தால் மட்டும்தான் உனக்கு அறிவு நிகழும். கருவிகள் இல்லைன்னா அறிவு நிகழாது. அறியாமைதான், இருள் தான் சூழும். அதற்கு உதாரணம், கொஞ்சம் கண்ணை மூடினாலே இருளுக்கு போற, கொஞ்சம் கண்ணை மூடினாலேயே தொண்டைக்கு வருது உயிர், அங்க இருந்து கொஞ்சம் கண்ணை மூடினா இருதயத்துக்கு வருது, இருதயத்துக்கு வந்து உறக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது நீ என்ன அல்ஜீப்ரா கணக்க கொடுத்தாலும் அந்த உறக்கத்துல உன்னால போட முடியாது. காரணம், கருவிகள் துணை இல்லை, அறிவு விளக்கம் இல்லை, அறியாமை சூழ்ந்து நிற்கின்றது. ஆகவே இந்த பாவனாதீதம் என்பதும் பாவலா. கருவிகளோடு சேராமல் நின்று கருவிகளில் நீங்கி பாவனையை கடந்து பாவிக்கப்படுவது என்றால், கருவிகளை நீங்கிய போது எதனையும் அறிய முடியாது. ஆதலால் இறைவனும் அறிய முடியாத பொருளாக பயன்படாமல் போய்விடுவான். கருவிகளோடு கூடியும் கருவிகளோடு கூடாமலும். இது 3வது ஒரு என்ன ஒரு பொருள், என்ன சொல்றாங்கன்னே தெரியல. அதற்கு அனிர்வசனம்னு சொல்றான் யோகத்துல. கருவிகளோடு கூடினாதான் நீ பார்க்கிறது அசத்துன்னு சொல்லிடுற. கருவிகளோடு இல்லாம அது பாவனாதீதம்னு சொன்னா அது அறியாமைன்னு சொல்லிடுற. இப்ப நான் 3வது அவனுக்கு சொன்னேன், கருவிகளோடு கூடியும் இருக்கேன் கூடாமலும் இருக்கேன். இப்படி ஒரு பாவலா. கருவிகளோடு கூடியும் கருவிகளோடு கூடாமலும் இருவகையும் இன்றி உறுதியாக சொல்ல இயலாதது. அதற்கு அனிர்வசனம் என்று பாவிக்கலாம் என்றால் இறைவன் சூனிய பொருள் ஆவான். அப்படி பார்க்கிறது எல்லாம் சூனியம் பாழ். பாவனைக்கு எய்தா பொருளை எய்தியதாக கொண்டு கற்பனையில் பாவிக்கலாம் என்றால் அவ்வாறு பாவிப்பது வெறும் போலி பாவனையாய் பயனற்றதாய் எவ்வித பயனும் இல்லை என்பதை திட்டவட்டமாக பதஞ்சலி யோகத்தினாலே உயிருக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை திட்டவட்டமாக கூறி, கருவிகளோடு கூடி பாவித்தல், கருவிகளோடு கூடாது பாவித்தல், 2 வகையும் இல்லாமல் பாவித்தல், பசித்தவன் உண்டதாக நினைத்து கொண்டு பொய்யாக பாவித்தல் என பாவித்தல் இத்தகு நால்வையால் பாவித்தலும் தவறு. 4 வகையான பாவித்தலுக்கு வாராமை பற்றி இறைவன் பாழ் பொருள் சூனியம் ஆக மாட்டான். இறைவனை அவன் திருவருள் துணை கொண்டே பாவிக்க வேண்டும் என்பது கருத்து. சிவசமவாதிகள் இறைவன் ஆன்மாவின் அறிவுக்கு விளங்கி தோன்றுவன் என்பது. எடுத்துக்காட்டு வெண்பா 4.
அரிய இரண்டல்ல, அங்கு அறிவு தன்னால் அறியப்படான். அறிவின் உள்ளான் அறிவுக்கு காட்டாகி நின்றானே. கண்ணறியா மெய் என்ன காட்டாது அறிவு அறிந்து கண்டு. அரிய இரண்டல்ல, ஆன்மா தன் அறிவால் அறிவதற்கு முதல்வன் ஆன்மாவில் வேறு அல்ல. அறிவின் உள்ளான் ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாகி உள்ளே நிற்பன். ஆங்கு அவ்விடத்தில் அறிவு தன்னால் அறியப்படான். ஆன்மாவின் அறிவால் அறியப்படான். மெய் அறியா கண் என்ன தனக்குள் விரவி நின்று அறிவிப்பதாகிய ஆன்மாவை கண் அறியாதது போல அறிவுக்கு காட்டாகி நின்றானே. ஆன்ம அறிவுக்கு துணையாக நின்று அறிவிக்கும் அம்முதல்வனை அறிவு கண்டறிந்து காட்டாது. ஆன்மாவின் சுட்டறிவு முதல்வனை கண்டறிந்து புலப்படுமாறு காட்டாது. அறிவு தன் அறிவால் ஆன்மாவின் சுட்டறிவால் அறிவின் உள்ளான் அறிவுக்கு அறிவாகி உள்ளே நிற்பான். கண் அறியா மெய் என்ன என்பதை மெய்யறியா கண் என மாற்றி பொருள் செய்க. மெய் உயிர் காட்டுது. ஆன்மா கண்ணுக்கு வேறாக இல்லாமல் கண்ணுக்குள்ளாக கலந்து நிற்கின்றது. எனினும் கண்ணால் ஆன்மாவை காண முடியவில்லை. கண்ணால் காணாவிட்டாலும் ஆன்மா கண்ணுடன் கலந்து நின்று கண்ணுக்கு பொருள்களை காட்டுகின்றது. அதுபோல முதல்வனும் ஆன்மாவிற்கு வேறாக இல்லாமல் உள்ளே இருப்பதனால் ஆன்மாவால் அறிய முடியவில்லை. ஆன்மாவால் அறியவிட்டாலும் முதல்வன் ஆன்மாவினுள் கலந்து நின்று பொருள்களை உணர்த்துகின்றான் என்பது வெண்பாவின் கருத்தாகும். எப்படி ஏன் ஆன்மா இறைவனை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னா, ஒரு கண்ணானது கண்ணொளியிலே கலந்து நின்று ஆன்மாவானது கண்ணொளியிலே கலந்து நின்று தான் கண் காணுகின்றது. ஆனா அப்படி காணுகின்ற அந்த கண் ஆன்மாவால் தான் காணுகின்றோன்னு இந்த ஆன்மா எப்படி உணரவில்லையோ அதுபோல இறைவனுடைய அந்த சக்தியினால் தான் இந்த ஆன்மாவானது உணர்த்தப்படுகின்றது, செயல்படுகின்றது என்பதையும் அந்த பொருள்களை உணர்த்துகின்றான் என்பதையும் இந்த ஆன்மா உணர்வது இல்லை. அகச்சயமயங்கள் 6னுள் சிவசமவாதம் என்பதும் ஒன்று. பாசத்தின் நீங்கிய ஆன்மா முக்தி அடையும் போது சிவத்துடன் சமமாகிவிடும். பாசத்தின் நீங்கிய ஆன்மா ஞானம் பதிஞானத்தோடு ஒத்திருக்கும். இப்ப ஆன்மாவுக்கு பதிஞானத்தினால் அறியப்படுவதுன்னு சொல்றோம் நம்ம. ஆனா சிவசமவாதிகள் என்ன சொல்றாங்க? பதிஞானத்தினால் அறியப்படுவது இல்லை, அதுவே பதிஞானமாக மாறிவிடும் என்பதுதான் சிவசமவாதம். ரொம்ப நுணுக்கமான ஒரு இடம் மாறிச்சுன்னா முடிச்சுது. அந்நிலையில் ஆன்மா தன் ஞானத்தினால் பதியை அறியும். ஆன்மா பதிஞானத்தால் மட்டும் அறிவான் என்பது பொருந்தாது என்பது சிவசமவாத சைவர் கருத்து. அவருக்கு மறுப்பு கூறுவதே வெண்பா ஆகும். முதல்வன் ஆன்மாவால் அறியுமாறு ஆன்மாவிற்கு வேறாக நிற்பன் அல்லன். இது தெரிந்துவிடும். ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாகி நிற்பான். சுட்டி அறியும் ஆன்ம அறிவு முதல்வனை ஆன்மாவுக்கு காட்டாது. தன்னுள் இருந்து காட்டுகின்ற ஆன்மாவை காண்பதில்லை கண். அதுபோல ஆன்ம அறிவு தனக்குள் இருக்கும் பதியை அறியாது என்று சிவசமவாதிக்கு கூறப்பட்டது. அதான் அந்த கண்ணு எல்லாத்தையும் காணுது. காட்டுறது எது? ஆன்மா. ஆன்மாவின் வழியாகத்தானே கண் காணுது. அப்ப அந்த கண் ஆன்மாவையே காட்டலாமே அப்படின்னா காட்ட முடியாது. அதுபோல ஆன்மாவானது சிவத்தின் உள்ளே கலந்து கொண்டு சிவத்தின் உள்ளாக அத்துவிதமாக இருந்து கொண்டு எல்லா வேலைகளையும் சிவத்தினாலே செய்கிறது. ஆனா ஆன்மா சிவத்தை காணுமா என்பதாக சொன்னால் ஆன்மா சிவத்தை காணுவது இல்லை என்பதை கண் எப்படி தான் எல்லாவற்றையும் ஆன்மாவோடு ஏய்ந்து கண்டாலும் கண்ணானது ஆன்மாவை காட்டவில்லையோ அதுபோல ஆன்மா ஆனது இறைவனை அது காண முடியாது. ஏன் என்பதாக சொன்னால் அது இறைவனை பிரித்து காணுதல் இயலாது. ஆன்மாவோடு இறைவன் அத்துவிதமாக இருக்கின்ற பொருளை உணர்ந்துதான் காண முடியுமே தவிர பிரித்து மற்ற பொருள்கள் போல காண முடியாது என்பதை காட்டி எடுத்துக்காட்டு வெண்பா 5. அது என்னும் ஒன்றன்று அதுவன்றி வேறே, அது என்று அறிவும் உண்டே, அது என்று அறிய இரண்டல்லன், அங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமும் ஆம். அது என்னும் ஒன்று அன்று. சத்தாகிய சிவம்
அனிர்வசனமாக மாயாவாதிகளால் அது என்று கூறப்படுகின்ற ஒரு சூரிய பொருள் அன்று. அதுவன்றி அறியப்படுவதாகிய அந்த பொருளே அல்லாமல் வேறே, அதனின் வேறாக அது என்று மனமொழிகளுக்கு எட்டாமல் நிற்பதொரு பொருள் என்று அறிவும் அவ்வாறு அறிகின்ற ஆன்மாவும் ஆங்கு உண்டே அங்கே உள்ள பொருளாகும். அது என்று அறிய உலகப் பொருள்களைப் போல அது என்று சுட்டி அறியுமாறு இரண்டு அல்லன். முதல்வன் ஆன்மாவின் வேறு அல்லன். அறிவுள் நிற்றல் அப்பு அணைந்த உப்பே போல ஆன்ம அறிவின் கண் விரைவி நிற்றலால் அறியும் அறிவு அவ்வாறு அறிகின்ற ஆன்மா சிவமும் ஆம், சிவபரம்பொருளும் ஆம். அகச்சமயத்தருள் ஒருவர் சிவாத்வித சைவம் என்பதும் ஒன்று. பாசத்தை நீங்கி பதியை அடைந்த ஆன்மா பதியுடன் ஒன்றாகிவிடும், வேறாகி நிற்காது. ஆன்மா அறிவதும் பதி அறியப்படும் பொருளாய் நிற்றல் புத்தியில் இல்லை. அதனால் புத்தியில் ஆன்மா சிவன் அவன் அருளால் உணர்ந்து அனுபவிக்கும் என்பது பொருந்தாது என்பதே சிவாத்வித சைவன் கருத்து. அவர் மறுப்பு கூறுகின்றார். இவங்க என்ன சொல்றாங்க, ஆன்மா சிவத்தோடு கலந்து விட்ட பிறகு ரெண்டு பொருள் கிடையாது, ஆன்மா சிவமாகவே ஆகிவிடும். மாயாவாதிகள் பிரம்மத்தை நிர்குண பிரம்மம் என்பர். குணம் உடையதாகாது, வெறும் அறிவு மாத்திரமாக இருக்கும் என்பர். இந்த தன்மை என்று அறியா பிரம்மத்தை பொதுவாக அது அப்படின்னு சொல்லுவாங்க. மாயாவாதிகளைப் போல அனிர்வசனம் என்று கூறாமல் சிவாத்வித சைவர் மெய்ப்பொருள் என்னும் மங்கள குணத்தது என்று கூறுவர். இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க மாயாவாதிகளைப் போல இந்த சிவாத்வித சைவர் மங்கள குணத்தது என்பதாக சிவம் என்றே சொல்லுவர். முத்தியில் சிவத்தை சார்ந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகி விடுமே அல்லால் வேறாக நில்லாது என்பது அவர் கொள்கை. சிவத்தை அறிந்து அறிவிக்கின்ற ஆன்மாவும் இருக்க வேண்டும், முத்தியில் அவ்வாறு அனுபவிக்கும் ஆன்மாவும் உண்டு என்றால் இரண்டரை கலக்கு முத்தி இல்லாமற் போகும் என்பது அவர் கூறும் தடை. அப்ப ரெண்டரை கலக்கிறதுன்னு சொன்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், சிவசமவாதத்துல ரெண்டு ஒன்றா கலந்து விடும் அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. ஆனால் நாம முத்தி பெற்றிலே ஆன்மா என்பது தனியான பொருள் அதிலே உண்டு. ஆனால் கலந்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அப்பும் உப்பும் போல கலந்து இருக்கின்ற அந்த நிலை, அது ஆன்மா என்ற ஒன்று எப்பொழுதும் அழியாது. அது சிவமாக ஆகாது. சிவத்தினிடத்திலே அது அந்த அனுபவத்தை அது அனுபவித்துக் கொண்டே நிற்கின்ற ஒரு வேறான பொருள். ஆன்மா உலகப் பொருள்களை அறிவதைப் போல பதியை அறிவதில்லை. உலகப் பொருள்கள் சுட்டி அறியப்பெறும் பொருள்களாக உள்ளன. பதியாகிய சிவன் ஆன்மாவுக்கு வேறாக சுட்டி அறிய பெறுபவன் அல்லன். இதுதான் நான் முன்னாடி சொன்னோம். ஆன்மாவின் உள்ளே அத்துவிதமாக கலந்து நிற்கின்றான். அவனை அறிகின்ற ஆன்மாவும் சிவமாய் நின்றே அறியும். முத்தியிலும் ஆன்மா சிவத்துடன் அத்துவிதமாக கலந்து நின்று சிவத்தை அனுபவிக்கின்றது என்று சிவாத்வித சைவருக்கு இவ்வெண்பாவினால் விடை தரப்பெற்றது. 6ஆம் நூற்பா 2ஆம் கூறில் அமைந்த 5 வெண்பாக்களும் முறையே மாயாவாதிகள், நையாயிகர், பாதஞ்சலர், சிவசமவாத சைவர், சிவாத்வித சைவர் ஆகியோரை மறுத்து சிவத்தின் உண்மை கூறப்பட்டது. இவர்கள் கூறுகின்ற இறைவனுடைய இலக்கணங்கள் எல்லாம் பொருந்தாது என்பதும், சைவ சித்தாந்த நிலையிலே கூறுகின்ற அந்த நிலைதான் அந்த இறைவனுடைய இலக்கணம் என்றும் அந்த சிவத்தினுடைய உண்மையை கூறப்பெறுகின்ற அந்த முறையிலே 5 வெண்பாக்கள் அமைத்து மிக தெளிவாக பதியின் இலக்கணத்தை மெய்கண்ட தேவநாயனார் மற்ற சமயங்கள் கூறுகின்ற இலக்கணத்திற்கு வேறானது இது, எந்த இடத்திலே இது வேறானது என்பதை ஒவ்வொரு வெண்பாவிலும் குறிப்பாக அமைத்து சிவத்தினுடைய இயல்பை அதனுடைய இலக்கணத்தை கூறுகின்றார். இவ்வெண்பாக்கள் 5 முறையே வாக்கு மனாதீதம் என்றல் பொருந்தும் கோசரமாம் என்றல் பொருந்தாது என்றும் மாயாவாதிகளையும், கோசரம் என்றல் பொருந்தும் வாக்கு மனாதீதம் என்றல் பொருந்தாது என்னும் நையாயிகர் முதலியோரையும், பாவனைக்கு கோசரமாம் என்னும் பாதஞ்சலரையும், ஆன்ம ஞானத்திற்கே கோசரமாம் என்னும் சிவசமவாத சைவரையும்,
முக்தியில் சிவமே அன்றி உயிரென வேறின்மை உயிர்க்கு கோசரமாறு ஆண்டையது என்றும் சிவாத்வித செயல் முதலியோரையும் மறுத்து வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்கும் இயல்பு வலியுறுத்தி ஒரு பொருள் மேல் வந்தவாறு காண்க. இது சிவஞான முனிவருடைய ஒரு அற்புதமான அவருடைய தன்மை. அவருடைய அந்த பொருள் காணுகின்ற அந்த முறையே வேறாக இருக்கும். நாம் காணுவதற்கும் சிவஞான முனிவர் காட்டுவதற்கும் வேறுபாடு. சிவஞான மாபாடியத்துல இதை மிக விரிவாக இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு வாக்கு மனாதீத கோசரமாய் அப்படின்னு சொல்லுவதுல அந்த 5 பேரையும் எவ்வாறு மறுக்கின்றார் என்பதை அதை விரிவாக சிவஞான மாபாடியத்திலே விளக்கமாக சொன்னதை இங்கே ஒரு குறிப்பாக அமைத்து காட்டியிருக்கிறார். பொருள் என்னன்னா 5 பேரை 5 சமயவாதிகளுடைய அவர்கள் சொல்லுகின்ற இறைவன் இலக்கணம் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுல முக்கியமாக யோக மதத்தினர் என்று சொல்லக்கூடிய பாதஞ்சலர் சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் அது மிகப்பெரிய தவறாக அது முடிந்து விளங்குகின்றது என்பதையும் காட்டி, இறைவனுடைய இலக்கணம் என்பதாக சொல்லக்கூடிய இலக்கணமானது ஆன்மாவினுடைய பசுஞானம் பாசஞானம் என்ற 2ஆலும் அறியப்படாத நிலையிலே நிற்பதினாலே அது சிவம் என்றும், அது பதிஞானமாகிய சிவஞானத்தினால் மட்டுமே உணரப்படுவதினாலே அது சத்து என்பதாகவும் நிற்பதுதான் இறைவனுடைய அந்த இலக்கணம் என்பதை ஒரு சொல்லினாலே சிவசத்தாம் என்பது இறைவனுடைய இலக்கணம் என்பதை மிக அழகாக 6வது நூற்பாவிலே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அதை அற்புதமாக குறிப்பிட்டார் என்பதாக அமைத்துக் கொண்டு நாம் ஒரு இடைவேளைக்கு